بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்புகளாக இயக்கங்களாக பிளவுபட்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்தவர்களாகிய நாம் சரியான சத்திய கொள்கையினை உலகத்திற்கு சொல்கிற ஒரே அமைப்பின் கீழ் ஒன்று சேர்ந்திட வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்துத்தான் அன்பான அழைப்பு என்ற தலைப்பு இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழுகிற ஒவ்வொரு உறுப்பினருடைய உள்ளத்திலும் ஒரு ஏக்கம் மறைந்து கிடக்கிறது. நாம் எல்லாம் ஒரே அமைப்பாக ஒரே இயக்கமாக ஒன்றுபட்டு நின்றால் எவ்வளவு காரியங்களை நம்மால் சாதித்திட முடியும், சமுதாயத்திலே எப்படிப்பட்ட புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்திட இயலும். அந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழாமல் இருப்பதற்கு நம்மிடத்திலே இருக்கிற இயக்க ரீதியான அமைப்பு ரீதியான பிளவுகள் தானே ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்ற உணர்வு எல்லோருடைய உள்ளத்திலும் ஆழத்திலே இருக்கிறது. இவ்வாறு நாம் அனைவரும் ஆசைப்படுகின்ற இந்த ஆசை, நம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக சிந்திக்க வேண்டிய, உழைக்க வேண்டிய, சரியான வழியினை தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டிய கடமை அதனை எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், அமைப்புகளின் தலைவர்களாக இருக்கிறவர்களுக்கு பெரும்பாலும் இந்த எதிர்பார்ப்புகள் இருக்காது. தலைமை பீடத்திலே அமர்ந்திருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தமக்கு கீழே ஒரு பெரிய கூட்டம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்கள் தான் பல்வேறு இடங்களில் பல்வேறு அமைப்புகளில் தலைமை பீடங்களில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரைக்கும் நாம் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். ஒன்றுபட்டால் நம்மிடத்திலே இருக்கிற பதவிகள் பறிபோய் விடுமே, நமக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு கூட்டம் இல்லாமல் போய்விடுமே. எனவே இப்பொழுது எப்படி சமுதாயம் இருக்கிறதோ இதை நிலை நீடிக்கட்டும் என்றுதான் எல்லோரும் பெரும்பாலான தலைவர்கள் விரும்புவார்கள். ஆனால் உண்மையிலே சமுதாயத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிற யாராக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருமே இந்த தலைவர்களின் சிந்தனையை ஓரம் கட்டிவிட்டு ஒன்றுபட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. தலைவர்களுடைய வார்த்தைகளை ஓரம் கட்டிவிட்டு ஒன்றுபடுவதற்குரிய வழிமுறைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டும். ஒரே அமைப்பின் கீழ், ஒரே குடையின் கீழ் நாம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே முதலிலே இருக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாம் கலட்டி வைத்துவிட்டு, தூய்மைப்படுத்திவிட்டு, காலியான உணர்வோடு இன்றைக்கு இருக்கிற அமைப்புகளை நாம் அணுக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் அத்தனை அமைப்புகளுமே சரியானதாக இருக்க இயலாது. ஏனெனில் ஒரு அமைப்புக்கும் இன்னொரு அமைப்புக்கும் இடையிலே பல்வேறு முரண்பாடுகளை நாம் காண்கிறோம். முரண்பட்ட அமைப்புகள் என்றைக்குமே உண்மையாக இருக்க முடியாது. ஏதோ ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். ரெண்டு முரண்பட்ட கருத்துக்கள் சமுதாயத்திலே வைக்கப்பட்டால் அந்த இரண்டில் ஏதோ ஒன்றுதான் உண்மை, மற்றொன்று கண்டிப்பாக பொய்யாகத்தான் இருக்க முடியும், அசத்தியமாகத்தான் இருக்க முடியும். முரண்பட்ட இரண்டுமே உண்மைதான் என்று சொல்லுகிறவன் அவன் முட்டாளாகத்தான் இருக்க முடியும். அதுவும் சரிதான், நான் அந்த இயக்கத்தையும் ஆதரிப்பேன், இவர்களும் சரிதான், நல்ல வேலையைத்தான் செய்கிறார்கள், இவர்களையும் ஆதரிப்பேன். சமுதாய அமைப்புகளாக இருக்கிற அத்தனை பேருமே சமுதாயத்திற்கு தானே பாடுபடுகிறார்கள், எனவே எல்லோரையும் ஆதரிப்பேன், எல்லோருக்கும் நன்கொடை வழங்குவேன், எல்லோர் கூட்டத்திலும் பங்கெடுப்பேன், எல்லோர் ஆர்ப்பாட்டத்திலும் பங்கெடுப்பேன், எல்லாமே சரிதான் என்று சொன்னால் உண்மையிலே அவர் சிந்திக்க தெரியாதவராக இருக்க வேண்டும், ஒரு அழிவிலியாக இருக்க வேண்டுமே தவிர நல்ல சிந்தனை உள்ளவன் அனைத்தையும் உண்மை சரி என்று ஒப்புக்கொள்ளவே முடியாது. இது பயங்கரமான அறிவு ஆராய்ச்சி தேவையில்லை. சாதாரணமா நீங்க உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நாம் சந்திப்போம். ஒரு சின்னஞ்சிறிய உதாரணம் சொல்வதாக இருந்தால்,
ஒருத்தர் கையில ஒரு பொருளை கொடுக்குறீங்க, ஒரு காக்கில் அல்வாவுக்கு கொடுக்குறீங்க, கொடுத்தபடி இதை சாப்பிடுங்கிறீங்க. அவரு அதுக்கு பிறகு நம்ம இடத்துல சொல்றாரு, நீ சாப்பிட்டியான்னு கேட்கிறீங்க. ஒண்ணு அவர் சாப்பிட்டேன்னு சொல்லணும், அல்லது சாப்பிடலன்னு சொல்லணும். ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் சொல்ல முடியும். ரெண்டையுமே சொல்றாருன்னு வச்சுக்குவோம், சாப்பிட்ட ஆனா சாப்பிடல, அவர் நாம எந்த லிஸ்ட்ல எந்த பட்டியல வைப்போம்? சாப்பிட்ட அப்படின்னா சாப்பிடாம இருக்க முடியும். சாப்பிட்டேன்னா சாப்பிடவில்லை என்பது பொய், சாப்பிடல என்று சொன்னால் சாப்பிட்டேன் என்பது பொய். இரண்டில் ஏதோ ஒன்றுதான் உண்மை. ஏன்? ரெண்டுமே முரண்பட்ட தன்மை. சாப்பிடுதல் என்பதும் சாப்பிடாமல் இருப்பது என்பதும் இரண்டும் நேர் எதிர்மறையான முரண்பட்டவைகள். முரண்பட்ட இரண்டு செய்திகள் உண்மையாக இருக்க இயலாது. அதனால்தான் திருமறை குர்ஆன் கூட அது இறைவனிடமிருந்து வந்த உண்மை வேதம் தான் என்பதை உலகத்திற்கு சொல்லுகிற பொழுது இந்த முரண்பாட்டை தான் இறைவன் ஒரு ஆதாரமாக எடுத்து வைக்கிறான். திருமறை குர்ஆன் இறைவனிடமிருந்து வந்த உண்மைதான், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான், மனிதர்களால் கொடுக்கப்பட்டதில்லை, இது சத்தியம்தான் என்று சொல்லிவிட்டு அந்த சத்தியத்திற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? வலவு காலமின் இந்த கைரில்லாய் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் இதிலே ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். முரண்பாடு இல்லாமல் இருப்பதுதான் சத்தியத்திற்கு அளவுகோல், உண்மைக்கு அளவுகோல் என்று திருமறை குர்ஆன் முரண்பாடு இல்லை என்பதை உலகத்திற்கு சொல்கிறது. இன்றைக்கு இருக்கிற தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியில இருக்கிற அமைப்புகளை எடுத்துக்கொண்டால் ஒரு அமைப்புக்கும் இன்னொரு அமைப்புக்கும் இடையில பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறது. இவர்கள் சொல்லுகிற ஒரு கருத்தை அவர்கள் மறுக்கிறார்கள், அவர்கள் ஏற்கிற ஒரு கருத்தை இவர்கள் மறுக்கிறார்கள். அப்படி எதிரெதிர் கருத்துக்களை கொண்டிருக்கிற அத்தனை அமைப்புகளுமே அத்தனை இயக்கங்களுமே கண்டிப்பாக உண்மையாக சரியான பாதையில நடைபோடக்கூடியவர்களாக இருக்க இயலாது. எனவே இந்த அத்தனை அமைப்புகளில் ஏதேனும் ஒன்றுதான் உண்மை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏதோ ஒரு அமைப்பு போற ரூட்ல சரியான ரூட்டா இருக்க முடியும். எல்லா அமைப்பும் சரியான ரூட் இல்ல. அது எந்த அமைப்பு என்பதை தேட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது எந்த அமைப்பு? எந்த அமைப்புடைய தலைவர்கிட்ட போய் கேட்டாலும் அது எங்க அமைப்பு தான் சொல்லுவார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாங்களா அப்படின்பார். தமுமுக நாங்களாம்பா பியூரு. ஜாக்கிட்ட போய் கேட்டா எங்களை மாதிரி உண்டா? ஜமாத்தே இஸ்லாமி நாங்கதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஜமாத்துல் முஸ்லிமி நாங்க தான் பியூர் வெஜிடேரியன், நாங்க தான் பியூர், நாங்க தான் சத்தியம், நாங்க தான் உண்மை. அந்தந்த தலைவரிடத்திலே போய் கேட்டால் சத்தியமாக நாங்கள் தான் சரியான பாதை, வேறு யாருமே சரியானவர் இல்லை என்றுதான் சொல்வார்கள். அந்த அமைப்பின் பிரதிநிதிகளிடத்திலே போய் கேட்டாலும் அந்த அமைப்புடைய ஆதரவாளர்களிடத்திலே போய் கேட்டாலும் நாங்கள் தான் சரி, மற்றவர்கள் தவறு என்றுதான் சொல்லுவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை ஓரம் கட்டி விடுங்கள். அவர்களுடைய அந்த சிந்தனைகளை தூக்கி உள்ளத்தில் இருக்கிற நான் ஒரு அமைப்பை சார்ந்தவர் என்று சொன்னால் அந்த அமைப்பை பற்றிய உணர்வுகளை எல்லாம் கலட்டி வெளியில வைத்துவிட்டு எந்த சார்பும் இல்லாமல், எந்த அமைப்பை பற்றி உண்டான பக்க சிந்தனைகளும் இல்லாமல் நடுநிலையான உள்ளத்தோடு காலியான மனதோடு இருக்கிற அனைத்தையும் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிற அமைப்புகளில் எது சரியான அமைப்பு என்பதை நாம் தேடி பார்க்க வேண்டும். அப்படி ஆய்வு செய்தால்தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். நான் ஏற்கனவே உள்ளத்தில் ஒரு அமைப்பின் மீது ஆர்வத்தை வைத்துக் கொண்டு இந்த அமைப்பு தான் சரி என்ற உணர்வை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு நான் எவ்வளவுதான் ஆய்வு செய்தாலும் சரிதான். காமாலை கண்ணனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்றார்கள். அதே போன்றுதான் நாம நம்முடைய உள்ளத்தில் ஒரு அமைப்பை பற்றி நல்ல எண்ணத்தை விதைத்துக் கொண்டு எவ்வளவுதான் மற்ற இயக்கங்களை பார்த்தாலும் மற்றவைகள் எல்லாம் தவறு செய்வதை போன்று நாம் யாரை ஆதரிக்கிறோமோ அந்த அமைப்பு தான் சரியானதை போன்றும் நம்முடைய உள்ளத்தில் எண்ணம் தோன்றும். எனவே முதலில் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு மத்தியில் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு முஸ்லிம் அமைப்பை பற்றி இருக்கிற விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு எது சரியானது, எது நியாயமானது, எது சத்தியமாக செல்கிறது, எது மக்களுக்காக உழைக்கிறது, எது நேர்கோட்டிலே பயணிக்கிறது என்ற ஒவ்வொன்றையும் நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். எப்படி ஆய்வு செய்வது? ஆய்வு செய்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது. சத்தியத்தை சரியானதை கண்டுபிடிப்பதற்கு எத்தனையோ அளவுகோல் இருக்கிறது. ஆழமான பல
கருத்துக்களை கொண்டு ஆய்வு செய்யக்கூடிய வேலைகளும் இருக்கிறது. நாம ரொம்ப டீப்பா போக தேவையில்லை. ரொம்ப ஆழமாக திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களை ஆய்ந்து நபிகள் நாயகத்தினுடைய பல்வேறு செய்திகளை ஆராய்ச்சி செய்து உள்ளுக்குள்ளே நுழைந்து ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரியானதை கண்டுபிடிப்பதற்கு மேலோட்டமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளையும் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றையும் மேலோட்டமாக எடுத்து வைத்துக் கொண்டு அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளையும் இன்றைக்கு நமது நாம் காணக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளிடம் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் இணைத்து பார்த்தால் மிக மேலோட்டமாக ஆய்வு செய்தாலே சரியான அமைப்பினை, ஓரளவுக்கு உண்மையான அமைப்பினை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அந்த அமைப்பை பற்றி ஆய்வுக்கு முன்னர் இன்னொரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி என்ன? எந்த அமைப்பாக இருந்தாலும் நாம் ஆய்வு செய்கின்ற உலகத்திலே தோன்றி இருக்கிற எந்த ஒரு அமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் 100% சரியான ஒரு அமைப்பை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. உலகத்தில் எந்த அமைப்பும் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்? எந்த அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பினுடைய தலைவர்களாக இருப்பவர்கள் மனிதர்கள் தான் தலைவர்களாக இருக்கிறார்கள். அந்த அமைப்புடைய நிர்வாகிகளாக இருப்பவர்கள் மனிதர்கள் தான் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். இந்த அமைப்புடைய தொண்டர்களாக இருப்பவர்கள் மனிதர்கள் தான் தொண்டர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களை தலைவர்களாக கொண்டிருக்கிற, மனிதர்களை நிர்வாகிகளாக கொண்டிருக்கிற, மனிதர்களையே தொண்டர்களாக கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு என்பது 100% தப்பு செய்யாத அமைப்பா இருக்க முடியாது. மனிதன் என்று சொன்னாலே தப்பு செய்யறவனால, தப்பு செய்யாத மனுஷனே உலகத்தில் கிடையாது. எந்த அமைப்பாக இருந்தாலும் தவறுகள் என்பது சகஜம், தவறுகள் என்பது தவிர்க்க முடியாதது. ஒரு 100% தப்பு செய்யாம ஒண்ணு இருக்கணும்னா அது மலக்குகளை கொண்ட அமைப்பாகத்தான் இருக்கணும். அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்படுகிற தவறுகளை விட்டு அப்பாற்பட்டிருக்கிற அல்லாஹ்வுடைய சிந்தனைக்கு ஒத்தமாறு நடக்கக்கூடிய மலக்குகள் தலைவராக வழிநடத்தினா மலக்கு எப்படிப்பா தப்பு செய்வாருன்னு கேட்கலாம். மலக்கு நிர்வாகியாக இருந்தா மலக்கு எப்படிப்பா தப்பு செய்வாருன்னு கேட்கலாம். மலக்கு தொண்டராக இருந்தால் மலக்குகளை தொண்டர்களாக கொண்டிருக்கிற அமைப்புல எப்படி குற்றம் நடக்கும் அப்படி நினைக்கலாம். உலகத்தில் இருக்கிற எந்த அமைப்பும் மலக்கு தலைவர் இல்ல, மலக்கு நிர்வாகி இல்ல, மலக்கு தொண்டராக இல்ல, மனிதர்கள் தான் அதனுடைய அத்தனை பொறுப்புகளிலும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மனிதர்களை கொண்டு இயங்குகிற அத்தனை அமைப்புகளில் தவறுகள் இருக்கும், தவறு இல்லாம இருக்காது. அப்ப என்ன பண்றது? எல்லா பேரும் தப்பு செய்யற எல்லாத்தையும் தூக்கி விட்டுற முடியுமா? எல்லாத்தையும் தப்பு இருக்குதுன்னு ஆச்சு. தௌஹீத் ஜமாத்தா தப்பு இருக்குது, தமுமுகவா தப்பு இருக்குது, ஜமாத் இஸ்லாமியா தப்பு இருக்குது, எந்த அமைப்பு எடுத்தாலும் தப்பு இருக்குது. அப்ப தவறுகள் இருக்கிறது என்ற காரணத்தினால் எல்லாரும் தப்பு செய்யறாங்க, எவனுமே யோக்கியம் இல்லை. சில பேர் அப்படி பேசுவாங்க, எந்த பேரும் சரியில்லைனா. ஒரு பக்கம் பார்த்தா எல்லா பேரும் சரி, எல்லாம் சரிதான், அது மாதிரி வாதம், அதுவும் தவறு. இன்னொரு பக்கம் பார்த்தால் எல்லாருமே சரியில்லை, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு வச்சுவான். அவன் பாரு இந்த தப்பு பண்ணி இருக்கலாம், இவங்களை பாரு இந்த தப்பு பண்ணி இருக்கிறாங்க, அந்த அமைப்பை பாரு அந்த தப்பு பண்ணி இருக்கிறாங்க. எனவே யாருமே சரியில்லை, எதுவுமே தேவையில்லைன்னு முடிவுக்கு வருவாங்க. இதுவும் சரியா? இந்த நிலைப்பாடும் சரியில்லை. ஒரே அடியாக சரி என்று சொல்வதும் தவறு, ஒரே அடியாக தவறு என்று சொல்வதும் தவறு. நடுநிலையான ஒரு நிலைமைக்கு வரணும். எதுலையுமே இஸ்லாம் நடுநிலையத்தான் வெளியிருக்கு. கதாலிக்க ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸதா, உங்களை நாம் இவ்வாறுதான் ஒரு நடுநிலையான சமுதாயமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். நடுநிலையான பேலன்ஸான ஒரு நிலைமைக்கு வரணும். அது என்ன நடுநிலை? தப்பு செய்யறவங்களை ஆதரிக்கிறது நடுநிலை இல்ல, இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியான தவறு யாரு செய்கிறார்? எல்லாத்திலையும் தப்பு இருக்குது, இருக்கிறதுல பெட்டர் யாரு? ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி யாரு இருக்கிறா? பெரும்பாலும் தப்பு செய்யாத, பெரும்பாலும் பெருமை அடிக்காத, பெரும்பாலும் வெளிநபர் விடாத, ஓரளவுக்கு நேர்கோட்டுக்கு நெருக்கமாக செல்லக்கூடிய அமைப்பினர் யார்? அப்படித்தான் ஆய்வு செய்யணுமே தவிர 100% உண்மையையும் சத்தியத்தையும் வாய்மையும் மாத்திரமே தனது வாழ்க்கை நெறியாக கொண்டு செல்லக்கூடிய அமைப்பை நாம் தேர்வு செய்ய முடியாது என்பதையும் முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் அமைப்புகளை ஆய்வு செய்ய புகுந்தால் எந்த அமைப்பாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் ஒரு இஸ்லாமிய அமைப்பை தோற்றுவிக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறு தான் நாம் நம்முடைய அமைப்புகளை ஆய்வு செய்து சரியானதை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு வழிகாட்டி நெறிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அமைப்பை தோற்றுவிக்கிற பொழுது எதை அடிப்படையாக வைத்து தோற்றுவித்தார்கள்? முதலாக அவர்களை ஏற்று நபிகள் நாயகம் சரியான வழியில் தான் செல்லுகிறார் என்பதை ஒத்துக்கொண்டு அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் அணிதிரண்டது. அந்த கூட்டம் எதை அடிப்படையாக வைத்து அணிதிரண்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்மையான வாழ்க்கையை வைத்து அவர்களுக்கு பின்னால் அணிதிரண்டார்கள். நபிகள் நாயகம் தன்னை இறை தூதர் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் இறை தூதர் தான் என்பதை அந்த சமுதாயம் எப்படி ஒத்துக்கொண்டது? அந்த மனுஷன் உண்மையான ஆளுயா, அவர் போய் பேச மாட்டாரு, நம்ம கூட இவ்வளவு நாள் இருந்திருக்கிறாரு, மற்ற எல்லா விஷயத்திலையும் நேர்மையாக நடந்தவர், இதிலேயும் பொய் சொல்ல மாட்டார். அல்லது ஜிப்ரீல் வந்தது மக்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் கட்டி பிடிச்சது மக்களுக்கு தெரியுமா? குர்ஆன் வசனத்தை உள்ளத்துக்குள்ள ஓதுறது மக்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனது மக்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் போய் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்டது மக்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வோடு பேசியது மக்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும்? நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை மட்டும்தான் தெரியும். ரசூலுல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறாங்க, தூய்மையா இருக்கு, நேர்மையா இருக்கு, உண்மையா இருக்கு, ஏமாற்றுதல் இல்ல, மோசடி இல்ல. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துதான் இதுல எல்லாம் கரெக்டா இருக்கிறவர் இறை தூதர் ஏன்பா பொய் சொல்ல போறாரு? இறைவனிடமிருந்து வஹி செய்தி வருகிறது என்பதிலே ஏன் பொய் சொல்ல போகிறார்? அதுலயும் சத்தியத்தை தான் சொல்வாரு, அதுலயும் உண்மையைத்தான் சொல்வாரு. அப்படித்தான் இந்த சமுதாயம் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்டது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போது அவங்க வாழ்க்கையை தூக்கி வச்சுதான் மார்க்கத்தையே சொல்றாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். ஏனப்பா, உங்களோடு நான் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கவில்லையா? அதனை நீங்கள் சிந்திக்கவில்லையா? தான் வாழ்க்கையை தான் ரசூலுல்லாஹ் தூக்கி போறேன். என்ன பாரு, 1 வருஷம் 2 வருஷமா உங்க கூட வாழ்ந்திருக்கேன், 10 வருஷம் 20 வருஷமா உங்க கூட வாழ்ந்திருக்கிறேன், 40 ஆண்டு காலம் உங்களோடு இந்த ஊரிலே வாழ்ந்திருக்கிறேன், அண்ணன் தம்பியா பழகி இருக்கிறேன், நட்பு பாராட்டி இருக்கிறேன், கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையை நீ பாத்திய, அதுக்கு பிறகு நீ என்ன நம்ப மாட்டேங்கிற? அந்த மக்களும் அதான் பதில் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை சொன்ன பிறகு நபிகள் நாயகத்தை அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன? மா ஜர்ரபனா அலைக்க இல்லா சிதுகா, உங்களுடைய வாயிலிருந்து உண்மையை தவிர வேற எதையும் நாங்கள் கேள்விப்படலையே. உண்மையை தவிர அந்த மலை குன்றுக்கு மேல ஏறி நின்றுட்டு மக்களை எல்லாம் அழைச்சு வச்சு சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து வைத்து நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, இந்த மலை குன்றுக்கு பின்னால் உங்களை அழிக்க வருகிற ஒரு கூட்டம் வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா நம்ப மாட்டீர்களா? ஏத்துக்குவீங்களா மறுப்பீங்களான்னு கேட்ட உடனே அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன? மா ஜர்ரபனா அலைக்க இல்லா சிதுகா, உங்க வாயிலிருந்து உண்மையை தவிர வேற எதையும் நாங்க கேள்விப்படலையே, பிறகு எப்படி நாங்க நம்பாம இருப்போம்? நீங்க சொன்ன நம்பிடுவோம், சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. மேல ஏறி போய் பார்க்கிறது, ஆளு வருதான் டெஸ்ட் பண்றது, ஒரு பையனை அனுப்பி விட்டு ஒரு படம் வருதுன்னு சொல்றாரா, உண்மையா பொய்யான்னு பார்த்துட்டு வா, அப்படியெல்லாம் நாங்க டெஸ்ட் வைக்க மாட்டோம், நீங்க சொன்னாலே நம்புவோம். மா ஜர்ரபனா அலைக்க இல்லா சிதுகா, உங்களிடமிருந்து உண்மையை தவிர வேறு எதையும் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. உண்மைதான் உங்கள் வாழ்க்கை, உண்மைதான் உங்கள் வார்த்தை, உண்மைதான் நீங்கள், அதனால உங்கள்கிட்ட டவுட்டுக்கு வேலை இல்லை. அப்ப நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை தான் அவர்களுடைய கொள்கையை, அவர்களின் மார்க்கத்தை, அவர்களின் சத்தியத்தை உலக மக்கள் நம்புவதற்கு அடிப்படை ஆதாரமாக திகழ்ந்தது. அதே மாதிரி இந்த அமைப்புகள் இருக்கிறது, இந்த அமைப்புகளுடைய செயல்பாடு, அமைப்பினருடைய நடவடிக்கை, அமைப்பினருடைய கொடுக்கல் வாங்கல், அதுதான் அமைப்புகளில் சத்தியமானதை, அமைப்புகளில் சரியானதை, அமைப்புகளில் நேர்மையானதை கண்டுபிடிப்பதற்கு நமது களத்திலே இருக்கிற அளவுகோல். எடுங்க அமைப்புகளை, எடுங்க அமைப்புகள், எந்த அமைப்பாக இருந்தாலும்
ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்? எடுத்த எடுப்பிலேயே லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டிருக்கிற அமைப்பு உலகத்தில் எதுவும் இருக்காது. ஆரம்பத்தில் 10 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, 15 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க. 50 ஆகும், 100 ஆகும், 150 ஆகும், 500 ஆகும், 1000 ஆகும், 10,000 ஆகும், லட்சம் ஆகும். இப்படித்தான் உலகத்தில் எந்த அமைப்பாக இருந்தாலும் சன்னஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளரும். ஆரம்பத்தில் அமைப்பை அவர்கள் உருவாக்குகிற பொழுது எந்த அமைப்பினராக இருந்தாலும் மக்களுக்காக வேண்டி உழைத்திருப்பார்கள், நல்ல பல சேவைகள் செய்திருப்பார்கள், அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு நடந்திருப்பார்கள், மக்களோடு மக்களாக கலந்திருப்பார்கள், பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டிருக்க மாட்டார்கள், தங்களை பற்றி பெருமைக்காக போஸ்டர் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள். என்ன ஆளே இல்லையே, 10 பேர் இருக்கிற அமைப்பை வச்சிருக்கிற தலைவர் யாரை வச்சு போஸ்டர் ஓட்டுறது? டெய்லி கை காசு போட்டு ஓட்ட முடியுமா? எத்தனை நாளைக்கு ஓட்டுவாரு? 10 நாளைக்கு ஓட்டுவாரு, 10 பேர் ஓட்டுவோம். 11 நாளைக்கு காசு கொடுக்க முடியாது, 10 பேர் பிச்சுக்கிட்டு போயிருவோம். அது கலைக்காவாது. இப்ப எவ்வளவு நாளைக்கு? ஆரம்பத்தில் மிக குறைந்த உறுப்பினர்களை கொண்டிருக்கிற அமைப்புல அவங்களே முன்வந்து உழைத்திருப்பார்கள். பஸ் சாதாரணமா பயணம் பண்ணிருப்பாங்க, டவுன் பஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு வந்து இறங்கியிருப்பாங்க, பஸ்ல போங்க பஸ்ல போயிருவாங்க. எனக்கு கார் வேணும்னு கேட்க மாட்டாங்க, ஏசி வேணும்னு சொல்ல மாட்டாங்க, புகழ் பாடணும் 4 பேர் வைக்க மாட்டாங்க. வளர வளர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். லட்சக்கணக்கான உறுப்பினர் வந்துட்டாங்களா? ஆயிரக்கணக்கான பேர் இவருக்கு பின்னாடி நிற்கிறாங்களா? ஆரம்பத்தில் இருக்கிறது பின்னாடி இருக்கிறது கம்பேர் பண்ணி பாருங்க, நினைச்சு பாருங்க. எந்த அமைப்புடைய தலைவராக இருந்தாலும் அப்படியே வாழ்க்கை தலைகீழாக புரளுகிறது, ஆடம்பரமாக வாழ்க்கை மாறுகிறது. பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுகிறார்கள், அவர்களை புகழ்ந்து பேசுவதை கேட்டு ரசிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களை புகழ்வதற்காக வேண்டிய மேடையில் ஆளை ஏற்றி விட்டு பேச வைக்கிறார்கள். தலைவர் எப்படி தெரியுமா? அவர் செய்த சாதனை தெரியுமா? அவர் ஏற்படுத்திய மாற்றம் தெரியுமா? அவருடைய பேச்சு திறமை தெரியுமா என்று சொல்லி பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படக்கூடியவர்களாக மாறி போவதை எல்லா அமைப்பிலையும் பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் பேரு பெருமை புகழ் ஆணவம். ஆரம்பத்தில் இருந்த மாதிரி டவுன் பஸ்ல வர மாட்டேங்கிறார். அவருக்கு சொகுசான கார் இருந்தா தான் அது எப்படி நான் டவுன் பஸ்ல வருவேன், அது எப்படி நான் பஸ்ல வருவேன், நல்ல டிராவல்ஸ் பஸ்ல ஹை குவாலிட்டி பஸ்ல புக் பண்ணி கொடுத்தா கூட நான் எங்கிருந்து எப்படி பஸ்ல வருவேன், மதிப்பு குறல, கார்ல தான் வருவேன், பிளைட்ல தான் வருவேன் என்று சொல்லி அவர் வருகிற பொழுது முன்னாடி 10 பேர் பின்னாடி 10 பேர் பராக் பராக் சொல்றது, மேடையில் வந்து உட்கார்ந்தவுடன் அவளை புகழ்றது, தலைவர் சாதனையாளர் அப்படி இப்படி அவரை பற்றி அள்ளி விடுறது, எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருப்பார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி இல்லாத அமைப்பு எது? நீங்க பார்க்க வேண்டியது என்ன? ஆரம்பத்தில் 10 பேரை கொண்டிருக்கும் போது எப்படி இருந்தாங்களோ லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் சேர்ந்ததற்கு பிறகும் அந்த பெருமையை அதே நிலையிலே பெருமை அடிக்காமல், புகழை விரும்பாமல், பராக் பராக் சொல்லாமல், தாங்கள் வருவதை ஊருக்கெல்லாம் பிரகடனப்படுத்தி தலைவர் வருகிறார் தலைவர் வருகிறார் இதோ வருகிறார், இன்னும் சில நிமிடங்களிலும் மைக்க போட்டு மேடையில் கூட்ட ஆரம்பிச்சிடும். தலைவர் மேடைக்கு வரமாட்டார். ஏன்? கூட்டம் நடக்கட்டும். அவர் டக்குனு தலைவர் போய் முன்னாடி உட்கார்ந்து அப்படிப்பா ஃபர்ஸ்டே உட்கார்ந்த மதிப்பு கிடையாது. இன்னும் சில மணித்துளிகளில் தலைவர் அவர் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வந்துவிட்டார்கள், ஏதோ மயிலாடுதுறைக்கு அருகிலே வந்து விட்டார்கள் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. அங்க கிட்ட வரும்போது வருகிறார் உடனே எல்லாரும் ஏந்தி ஆளுக்கு கையை கூட்டி சலாம் அலப்பறையோட மேடையில் வந்து ஏறி உட்காருவாரு. வந்த உடனே அவர் தான் பேசுறது. அவர் உட்கார்ந்து அடுத்தவர் பேச்ச கேட்க மாட்டேங்க. நம்ம எவ்வளவு பெரிய பேச்சாளர், நம்ம அடுத்தவங்க கேட்டு இருக்கலாம். ஊருக்கெல்லாம் நம்ம தான் உபதேசம் சொல்லுவோம், அடுத்த உபதேசத்தை நம்ம கேட்க தேவையில்லை. எத்தனை அமைப்பு தலைவர்களை தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் அமைப்புகள் மற்றதை விட்டுருவோம். தமிழ் பேசுகிற முஸ்லிம் அமைப்புகளில் ஆரம்பத்தில் இருந்த இஹ்லாசோடு பெருமையற்ற நிலையோடு புகழ் விரும்பாமையோடு அதே நிலையில் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் வந்ததற்கு பிறகும் இருக்கிறாரா? தலைகீழா மாறி போனாங்களா? இந்த ஜமாத்தை எடுங்க. நான் வெளியே நின்று தான் பேசிக்கிறேன், உள்ளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் பெருசுன்னு சொல்ல வரல. இந்த ஜமாத்தை நீங்கள் பாருங்க, உங்கள் பார்வையில பாருங்க, பொதுமக்கள் பார்வையில பாருங்க. இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்
ஆரம்பத்தில் இந்த இயக்கம் எப்படி உருவானது, எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது? எடுத்த எடுப்பில் லட்சக்கணக்கான உறுப்பினர் உண்டா? ஆனால் இன்றைக்கு லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டிருக்கிற பேர் இயக்கமாக அல்லாஹ் இந்த இயக்கத்தை மாற்றி இருக்கிறான். ஆனால் அன்றில் இருந்த நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறார்களா இந்த தலைவர்கள்? இந்த அமைப்பில் இருக்கிற தலைவர்கள் ஆரம்பத்தில் எப்படி பஸ்ல ஏறி பயணிச்சாங்களோ அது மாதிரி பயணிக்கிறாங்களா? கார் தான் வேணும்னு ரொம்பக்கு நிக்கிறாங்களா? இல்ல, அவங்க வர்றதும் தெரியல, போறதும் தெரியல. அவங்களுக்காண்டி பராக் சொல்லல. வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேசுறவர் என்ன பேசுறாரு கேட்கணியா, என்ன சீக்கிரம் கொண்டு உட்காரவை. அப்படித்தான் இவருடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். தாமதப்படுத்திடாதீங்க, கடைசி நேரத்தில் போய் நிக்கிறத விரும்பல. அன்னைக்கு எப்படி இருந்தார்களோ அது போன்று இன்னைக்கும் காட்சி தருகிறார்களே, இது உங்களுக்கான அளவுகோல் இல்லையா? ஒரு அமைப்பை தேர்வு செய்வதற்கான இலக்கணமாக தெரியவில்லையா உங்களுக்கு? அமைப்புகள் என்னங்க, சாதாரண ஒரு ஊர்ல பள்ளிவாசல்ல அஜர்த்தா இருக்கிறவங்க, அவங்க பெரிய அமைப்பெல்லாம் உருவாக்கி இருக்க மாட்டாங்க. நல்ல பேசுறவங்களா இருப்பாங்க, அல்லது ஜமாத்துலமா அது மாதிரியான இடங்கள்ல பேசக்கூடிய தகுதி பெற்றவங்களா இருப்பாங்க. அது மாதிரி ஆளுங்கள் இது போன்ற கூட்டங்களுக்கு அழைக்கப்படுகிற பொழுது அவங்களுக்கு பண்ற அலப்பறைகள் கொஞ்சமா? மீலாது விழா மேடையிலிருந்து போடுகிறார்கள். நபிகள் நாயகத்துடைய பிறந்த தின விழா, நபிகள் நாயகத்தை புகழ்வதற்காக ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி மீலாது விழா மேடைகள் போட்டு, மீலாது விழா யாரை பத்தி பேசுறாங்க? பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவரை பத்தி அதற்கு பேசுவார். பேச்சாளர் வந்திருக்கிற என்ன பேசுவாரு? அந்த நிகழ்ச்சி யாரு நின்று ஏற்பாடு பண்ணாரோ, அதுக்காண்டி யாரு வசூல் பண்ணாரோ, யாரு டியூப்லைட் ஏற்றுறதுக்கு, மைக் செட்டுக்கு, வேலை போடுறதுக்கு முன்னாடி நின்று வேலை செஞ்சாரோ அவரை பத்தி இவர் பேசுவார். அதற்கு அதற்கு ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு போனா 5000, 2000, 3000 ஃபீஸ் இருக்கும். அதற்கு என்ன நினைப்பாரு? இந்த வருஷம் மீலாதுக்கு கூப்பிட்டுட்டாங்க, இப்படி இதை வருஷா வருஷம் கண்டினியூ பண்ணணும்னா இவனை நம்ம கொஞ்சம் கூல் பண்ணாதான் சரியா ஐயா. கூல் பண்ணு. ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கூட்டத்தை பயங்கரமான கஷ்டங்களுக்கு மத்தியிலே ஏற்பாடு செய்திருக்கிற காவண்ணா ஆனா மீரான் முகமது சாஹிப் அவர்கள் எத்தனை சிரமப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? உடனே அவருக்கு உட்கார்ந்து இருக்க முடியாது. அதற்கு இவ்வளவு பெரிய ஆளு நம்மளை பத்தி பேசிட்டாரு, அவர் நின்றுட்டு அதற்கு பேச கூப்பிடும் போது ஹஜரத் அவர்கள், ஹஜரத் கிப்லா அவர்கள், அதற்கு பேர கூட சொல்ல மாட்டாங்களாம். ஹஜரத் கிப்லா போஸ்டர்லாம் பார்த்திருக்கீங்களா? அடிப்பாங்க ஹஜரத் கிப்லா. ஐயா கிப்லா, கிப்லானா திசை தெரியும். காபாவுடைய திசைக்கு கிப்லான்னு சொல்லுவோம். தொழுவதற்கு முன்னோக்கக்கூடிய திசைன்னு அர்த்தம். அதனால அதற்கு கிப்லா, அதற்கு திசை. அதர் எல்லாருடைய கவனமும் அதரத்தை நோக்கி இருக்கிறான். அதரத்தை பார்த்துதான் உங்களுடைய மார்க்க விஷயங்கள் எல்லாமா. அதுக்காண்டி அவர் பேரை சொன்னாலே மதிப்பு குறையும். ஹஜரத் கிப்லா அவர்கள் சொல் வன்மை மிக்கவர், தன்னுடைய பேச்சாற்றலால் சமுதாயத்தை புரட்டி போட்டவர். ஒரு துரும்ப கூட புரட்டி இருக்க மாட்டாரு, சமுதாயத்தை புரட்டி போட்டவர். அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியே உரையாற்றுவார்கள். இங்க உண்டா? இங்க ஒரு வார்த்தைக்கு கூட ஒரு வார்த்தை. பேச்சாளரை, நிர்வாகியை, தலைவரை அழைக்கும் பொழுது நாம் இதுவரைக்கும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தலைவர் அவர்கள் பின்னாடி சண்டை பிடிச்சிருக்கிறோம். அவளோடு எதிர்பார்த்த, இதுக்கு முன்னாடி பேசுறவங்க எதிர்பார்க்கலையா? ஏன் தேவையில்லாம பிட்ட போடுறிய? இன்னைக்கு ஆவலும்ப, நாளைக்கு ஆசைம்ப, நாளைக்கு சிறப்பு மிக்கம்ப, நாளான்னைக்கு கூட ஒண்ணு போடுவேன். அதுக்கப்புறம் அதே லிஸ்ட்ல இங்கேயும் கொண்டு தள்ளிடுற. தேவையில்லை. அந்த வாசலை திறக்காத, புகழ் பாடுகிற வாசலை திறக்காதீர்கள் என்று இருக்க சாத்தி வைத்திருக்கிற ஒரே அமைப்பு அல்லாஹ்வுடைய கிருபையினால். பெருமைக்காக நான் பேசல, இத மக்கள் சரியானதை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஒப்பிட்டு காட்டுகிறேன். எதுல வேண்டுமானாலும் பயணிக்கிறோம். எதை கொடுத்தாலும் மக்களுடைய அவங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை போட்டு குடிக்க வாங்கிட்டு போறோம். டிக்கெட்டே எடுக்கலையா? ஞாயிற்றுக்கிழமை பல ஊர்ல வர்ற வரைக்கும் அந்த எப்போ வரீங்கன்னு கேட்கிறவங்க பல ஊர்ல போறதுக்கு டிக்கெட் போட்டு வைக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. கூட்ட வேலைகள்ல வர்றதுக்காக வேண்டி ஏற்பாடு செஞ்சவங்க போவாங்க. மேடை ஏற்பாடு, நிகழ்ச்சி ஏற்பாடு, மக்களை கொண்டு வர்றது, இந்த வேலைகளில் ஈடுபட்டு இவர் திரும்ப ஊருக்கு போய் சேரக்கூடிய வேலையை செஞ்சு வைக்க மாட்டாங்க. நைட்ல போய் 2 மணிக்கு 3 மணிக்கு பஸ் இல்லாம கூட்டத்தில்
6 மணி நேரம் 8 மணி நேரம் நின்று கொண்டே பயணம் செஞ்சு உட்கார சீட் இல்லாம அப்படியே போ, அவ்வளவுதான். என்ன பண்றது? நீனும் அல்லாஹ்வுக்காண்டி செய்யற, நாங்களும் அல்லாஹ்வுக்காண்டி செய்யறோம். இதையெல்லாம் கண்டுகொள்ள கூடாது. வேறு எங்க இருக்குது? மத்த எங்கேயாவது இப்படி நடக்கட்டும் தலைவர்களுக்கு. அடுத்து அந்த ஊர் பக்கம் தலை வச்சு காட்டு படுப்பாரா தலைவர்? என்னடா ஊருக்காரன் ஒரு டிக்கெட் போட்டு வைக்க வைக்கல உங்களுக்கு? தக்கல்ல ஆளுங்களை பிடிச்சி ரயில்வேல ஒரு டிக்கெட் போட்டு வைக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசில. அந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுப்பாரா? அதை பார்க்கல. பெருமை இல்ல, ஆணவம் இல்ல. முன்னாடி 10 பேர் பின்னாடி 10 பேர் இங்க வர்றதுக்கு ஆள் இல்லையா? வக்கில்லாத ஜமாத்தை நினைச்சிடக்கூடாது. மத்த எந்த ஜமாத்தையும் விட கூட 10 வண்டியை சேர்த்து கொண்டு வர்ற தகுதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனாலும் கூடாது, தேவையில்லை, சரியில்லை. அதனால வேண்டாம் சொல்றேன் ஒழிய இவங்களுடைய உள்ளத்துல விரும்ப. உங்களுக்கு மட்டும் புகழுக்கு ஆசை கிடையாதா? எந்த மனுஷன் தான் புகழ விரும்பல? மார்க்கம் தடுத்துருச்சப்பா. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்துட்டாங்க. சைத்தான் உள்ளத்துக்குள்ள புகழை விரும்பி என்ற சிந்தனையை போட்டாலும் அவுபில்லாஹ் சைத்தான் மண்டையில தட்டிவிட்டு வேண்டாம். அது மறுமையில கேடு, மறுமையில இழிவு. அல்ஹம்துலில்லாஹ், புகழுக்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்ல என்பதை சொல்லி சொல்லி இந்த ஜமாத்து தன்னுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு சரியான அளவுகோல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே ஒற்றை மனிதனாக தன்னுடைய இஸ்லாமிய அமைப்பை உருவாக்கினார்கள். வளருது, 10 ஆகுது, 20 ஆகுது, 50 ஆகுது, 100 ஆகுது, 500 ஆகுது, 1000 ஆகுது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவர்களின் வார்த்தைகளை செவியேற்று செயல்படுத்த தயாராக இருக்கிற தருணத்திலே நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆரம்பத்திலே எப்படி அர்ப்பணிப்போடு வாழ்ந்தார்களோ, ஆரம்பத்திலே எப்படி தூய இக்லாசோடு பிரச்சாரம் செய்தார்களோ, ஆரம்பத்திலே எப்பொழுது எப்படி பெருமை இல்லாமல் தனது இஸ்லாமிய பிரச்சாரத்தை கொண்டு சென்றார்களோ, கொஞ்சம் கூட மாறலையே, கொஞ்சம் கூட தடுமாறலையே. அவர்களுக்கு பெருமையும் புகழும் வந்து சேரக்கூடிய பல்வேறு தருணங்களில் எனக்கு புகழ் இல்லை, எனக்கு பெருமை இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் பெருமை, அல்லாஹ்வுக்கு தான் புகழுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிக் கொண்டிருந்தார்களே. ஒரு தடவை 2 தடவையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு சின்ன பையன் வேலை பார்க்கறான். யூத சமுதாயத்தை சார்ந்தவன் அந்த பையன். திடீர்னு ஒரு பெரிய நோய் ஏற்பட்டு இனிமே அந்த பையன் உயிர் பிழைக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு சக்கராத் ஹால்ல வந்து நிற்கிறான். அப்ப அந்த சிறுவனை, மரண படுக்கையில கிடக்கிற அந்த சிறுவனை போய் சந்திப்பதற்காக ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுக்கு போறான். அந்த பையனுடைய தலைமாட்டில் பையனுடைய தந்தை உட்கார்ந்து இருக்கிறார். உள்ள போன ரசூலுல்லாஹ் நோய் நலம் விசாரிச்சுட்டு அந்த பையன் சொல்றாங்க, அப்பா நீ இஸ்லாத்தை ஏத்துக்கைய. அவன் தன் தந்தையை பார்க்கறான், தலைமாட்டில் இருக்கிற தகப்பனாரை பார்க்கறான். அவர் சொல்றாரு, கேளுப்பா, முகமது சொன்னா கரெக்டா சொல்றாரு, கேளு. அவர் என்ன சொல்றாரு செய் அப்படிங்கிறார். அந்த பையன் நபிகள் நாயகத்துடைய போதனையை ஏற்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்ற ஒரு சில நிமிடங்களிலே உயிர் பிரிந்து மரணித்து விடுகிறான். வீட்டுக்குள்ள இருந்து ரசூலுல்லாஹ் வெளியில வர்றாங்க. இந்த சிச்சுவேஷன் உலகத்துல யாருக்கு ஏற்பட்டிருந்தாலும் அவன் தன்னை பற்றி என்ன சொல்லுவான்? உலகத்துல ஒருத்தர் போறாரு, இஸ்லாத்தை சொல்றாரு, சொன்ன உடனே இஸ்லாத்தை ஏத்துக்கிறான், பேசுறதுக்கு மறுத்து பேசுறதுக்கு வழி இல்ல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சொல்லிக் கொடுத்தவனுடைய உள்ளத்துல என்ன பாத்தியா எப்படி பேசுற பத்தியா? பேச்சு அப்படி நம்ம பேச்சு நம்ம சாதாரணமா பேசிருக்கிறோம். அவ்வளவு எப்படி டெக்னிக்கலா போடணுமோ அப்படி போட்டிருக்கிறோம். பதில் பேச முடியுதா? வேற வழி இல்லை, ஏத்துதான் ஆகணும். தன்னுடைய பேச்சு திறமையினால், தன்னுடைய நாவன்மையினால் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்றுதான் பெரும்பாலானுடைய உள்ளத்திலே ஷைத்தான் பெருமையை தூண்டிவிடுவான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றார், வீட்டை விட்டு வெளியில வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு மினன் நார், நரக நெருப்பிலிருந்து இந்த சிறுவனை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எனக்கு புகழ் இல்ல. இந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றது என்னுடைய திறமையால் அல்ல, என்னுடைய வார்த்தையால் அல்ல, என்னுடைய போதனையால் அல்ல,
என்னுடைய நான் வெண்மையாள் அல்ல, படைத்த இறைவன் இவனுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான். எனவே இதற்கான புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகத்துடைய உள்ளத்துல புகழ் பெருமை வந்துச்சா, மமதை வந்துச்சா? எத்தனை நிகழ்ச்சி, ஒன்னா ரெண்டா? எத்தனை கோடானு கோடி மக்கள் வந்தாலும் உள்ளத்திலே கொஞ்சம் கூட சலனம் இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு. ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. எப்படிப்பட்ட நாடு மக்கா? நபிகள் நாயகத்தினுடைய சொந்த பூமி. நபிகள் நாயகத்தை அந்த தேசத்திலே வாழ விடாமல் துரத்தி அடித்த கொடுங்கயவர்கள் வாழுகிற பூமி. நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை சொல்லனா துன்பத்திற்கு ஆளாக்கிய கயவர்கள் வாழுகிற ஒரு எதிரி நாடு. நபிகள் நாயகத்துடைய போர் தந்திரத்தால் வெற்றி கொள்ளப்படுகிறது. ஜெயிச்சு ஒரு நாட்டினுடைய தலைவராக, வெற்றி வீரராக அந்த நாட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் படையெடுத்து உள்ள போறாங்க. போகும்போது தன்னுடைய தோழர்களை எல்லாம் கூட்டி வச்சு ஒரு உரை நிகழ்த்துறாங்க. உலக வரலாற்றில் எந்த மன்னனும் நிகழ்த்திடாத ஒரு உரை. அப்படி ஒரு உரையை ஜெயித்துக் கொண்டிருந்த எந்த மன்னனும் சொல்லி இருக்க முடியாது. அப்படி ஒரு வார்த்தை. எப்படி எந்த ஒரு நாடு ஜெயிச்சாலும் என்ன நடக்கும்? தோத்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சு தூம்சம் பண்ணுவாங்க, நாட்டு தலைவர்களை கொல்லுவாங்க, அவங்களை கைது செஞ்சு சிறையில் அடிப்பாங்க, நாட்டு மண்ணுடைய பெண்களை கவர்ந்துட்டு வந்துருவாங்க, அந்த நாட்டுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் தங்களுடைய நாட்டுக்கு தூக்கிட்டு வருவாங்க. இதுதான் உலகத்துல எல்லா நாட்டு சண்டையிலும் நடைபெற்ற உண்மை வரலாறு. இங்க என்ன நடக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் உள்ள போகும்போது தன்னுடைய தோழர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, உரை நிகழ்த்துறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. வ ஸதக வஅதா, அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் நிறைவேற்றினான். என்ன வாக்குறுதி கொடுத்தான் அல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு துரத்தப்படுகிற தருணத்திலே அல்லாஹ் சொன்னான், இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். நபியே, இந்த குர்ஆன்ல அல்லாஹ் விதிச்சிட்டான். என்ன விதி தெரியுமா? இந்த பூமிக்கு மீண்டும் உங்களை நாம் திரும்ப கொண்டு வருவோம். ஊரை விட்டு துரத்தப்பட்டவன சொந்த ஊர் போயிட்டு நினைக்காதீங்க. ஒரு நாள் இந்த தேசத்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள், தேசத்தின் தலைவராக வருவீர்கள், இந்த நாட்டை வெற்றி பெற்ற பேர் அரசனாக, ஜனாதிபதியாக இந்த தேசத்திற்குள்ளே ஒரு நாள் உங்களை உள்ளே நுழைவிப்போம்னு அல்லாஹ் பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாலே. ரசூலுல்லாஹ் இங்க நினைவுபடுத்துறாங்க, என் திறமையில வரலப்பா, என்னுடைய தந்திரத்தால் வரல, என்னுடைய ராணுவ வீரர்களின் போர் பலத்தால் இந்த நாடு ஜெயிக்கல. அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தி இருக்கிறான். அபுதா, அவனுடைய அடிமையாக எனக்கு அவன் உதவி செய்திருக்கிறான். அவனுடைய பட்டாளமாகி இதற்கு அவன் கண்ணியம் அளித்திருக்கிறான். எதிரி படையினரை அவன் மட்டுமே தனித்து நின்று அளித்திருக்கிறான். நான் அழிக்கல, என் வீரர்கள் அழிக்கல, என் திறமையினால் ஜெயிக்கல, என்னுடைய போர் வெற்றியினால் கிடைச்சதில்லை, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? இதனுடைய பெருமை புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் சொன்னோம். நான் பெருமைக்குரியவை இல்ல, நான் புகழுக்குரியவை இல்ல. எப்படி நான் ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் எப்படி புகழ் இல்லையோ, லட்சோப லட்சம் தொண்டர்கள் அணிவகுத்து வருகிற அந்த தருணத்திலும் புகழ் இல்ல. புகழ் இல்ல மட்டுமில்ல, புகழ விரும்பல மட்டுமில்ல, தன்னுடைய தோழர்களை பார்த்து புகழாதீங்கன்னு சொன்ன தலைவர் உலகத்தில் உண்டா? பாய், என்னவா நம்ம தலைவர் பட்டைய கிளப்பினார் தெரியுமா? தலைவர் கிட்ட சொல்லுவார், தலைவருக்கு வாயெல்லாம் பல்லார், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் வாயிலிருந்து அல்லாஹ்வுக்கு தான் புகழப்பா, நீ சண்டை போட வேண்டாம்.
அவன் முகத்தை காட்ட வேண்டாம். அவன் சொல்லும் போது ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவியா? அப்படியே மனசுக்குள்ள காலை தூக்கி விட்டுக்குவார். வெளியில தூக்கிட்டா தெரிஞ்சிரும்ல. வெளியில பெருமை விரும்புறவங்க பெருமை பிடிச்சவன் கூடாதுல, அதுக்காக வேண்டி அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு விதமான மனப்பான்மை வருமே. நபிகள் நாயகம் எப்படி தோழர்களை பார்த்து சொல்றாங்க, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவ சமுதாய மக்கள் புகழ்ந்த மாதிரி என்ன நீங்க வரம்பு மீறி புகழாதீங்க. புகழாதீங்கன்னு சொன்ன தலைவர் உண்டாங்க, இருக்கிறாங்களா? புகழும் போது பார்த்து ரசிக்கிற தலைவர்கள், பல இடங்களில் புகழ்வதற்காகவே மேடை போடுகிற தலைவர்கள். சொன்னதோடு மட்டும் இன்னும் சில இடத்துல சில பேர் சொல்லுவாங்க, புகழாதியப்பா அப்படிமா. ரொம்ப புகழாத அர்த்தம் என்ன? புகழாதன்னு கிடையாது, கூட ரெண்டு போட்டு புகழன்னு அர்த்தம். அப்பதானே அவர் புகழாதன்னு என்ன தலைவரை உங்களை புகழாம யார புகழ்றது பாரு. கூட ரெண்டு பிட்ட ஓட்டுறதுக்காக வேண்டி புகழாதிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அப்படி சொன்ன தலைவரா? எப்படி புகழாதீங்கன்னு சொல்லிவிட்டு மக்கள் அறியாமையினால் புகழ்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏன்டா அப்படி புகழ்றீங்கன்னு கண்டிச்ச தலைவர், புகழ பார்த்து ரசிச்ச தலைவர் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் இறந்து விட்டார். துக்கம் தாழாம நபிகள் கையில வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்ராஹிமை பார்த்து பேசுறாங்க, யா இப்ராஹிம் அல் ஐனு தத்மஉ வல் கல்பு யஹ்ஸனு வ இன்னா லிஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூனூன். கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, உள்ளம் வேதனையால் விம்முகிறது. இப்ராஹிமே உன்னுடைய பிரிவால் நாங்கள் ரொம்ப கவலை அடைந்து விட்டோம் அப்பா அப்படின்னு பிள்ளைய பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இறந்த பிள்ளைய பார்த்து. வெளியில தோழர்கள், இன்னைக்கு சூரிய கிரகணம் ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்துட்டார்ல, அதான் சூரிய கிரகணங்கிறாங்க. மகன் இறந்த துக்கத்தை கூட ஓரத்திலே ஒதுக்கி வைத்து விட்டு வெளியில வந்து மக்களை பார்த்து சொல்றாங்க, என் சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ள அத்தாட்சி. யாருடைய பிறப்பு இருக்கோ யாருடைய இறப்பு இருக்கோ அவைகள் கிரகணம் பிடிப்பதில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி சுத்தி சுழந்து கொண்டிருக்கின்றன. ஏன் சொல்லணும்? சும்மா இருக்கலாம், வாய்ப்புத்தி மௌனமா இருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் விரும்பல. மக்கள் தங்கள் அறியாமையினால் புகழுகிற பொழுது கூட அதை சுட்டி காட்டி புகழாத என்று சொன்ன தலைவர், புகழ் விரும்பாத தலைவர், புகழுக்கு அணை போட்ட தலைவர், புகழ் பெருமை அந்த வாசல்களை எல்லாம் இழுத்து சாத்திய பெருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பண்பு தான் எங்களை கடிவாளம் போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கு. எங்களுக்கு பெருமை அடிக்க தெரியாதா? எங்களை புகழ சொல்ல தெரியாதா? புகழ்னா எங்களை ரசிக்க தெரியாதா? எங்களை புகழ்னா எங்களுக்கு சிரிப்பு வராதா? வரத்தான் செய்யும். ஆனாலும் நபிகள் நாயகத்தினுடைய இந்த போதனை எங்களை கடிவாளமாக இறுக்கி கட்டி இருக்கிறது. அந்த ஒண்ணுதான் அந்த புகழ் விரும்பாத பாதையில தள்ளிக்கிட்டு போகுது. அது மட்டுமா இருக்கு? அமைப்பு பூரா தோண்டுங்க. பொருளாதாரம், தலைவருடைய நிலைமை எப்படி? அமைப்பை துவங்குகிற பொழுது சிங்கிள் டீயை வாங்கி கட்டிங் சாய் எடுப்பாங்க. ஒரு கப் டீயை வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அடிக்கிற லெவல்ல இருந்த பல தலைவர்கள். பொருளாதார ஆரம்பத்தில் தலைவர்களாக வருவதற்கு முன்பு இருந்த அதே நிலை பின்னாடியும் இருக்குதா? எல்லா அமைப்பையும் நீங்க பாருங்க. அமைப்பை பயன்படுத்தி பொருளாதாரத்தை வளர்த்துக் கொண்ட தலைவர்கள் இருக்கிறார்களா? அல்லது அமைப்புக்கு சம்பந்தப்படாமல் பொருளாதாரத்துக்கும் அமைப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று தன்னுடைய வாழ்க்கையை தூய்மையாக பாதுகாத்துக் கொண்ட தலைவர்கள் இருக்கிறார்களா? எந்த அமைப்பை தோன்றினாலும் ஆரம்பத்தில் இருக்கிற அதே நிலை பின்னாடி காண முடியல. இங்கே இருக்குது. ஆரம்பத்தில் வறுமையில் இருந்தவங்க பின்னாடி செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. ஆனா அமைப்பை பயன்படுத்தி இல்ல, அமைப்புடைய செல்வாக்கை பயன்படுத்தி இல்ல, அமைப்புல தனக்கு இருக்கிற பிரபல்யத்தை பயன்படுத்தி இல்ல. சொந்தமா வேலை செஞ்சு சம்பாதிச்சிருப்பாங்க, சொந்தமா உழைச்சி செல்வத்தை பெருக்கி இருப்பாங்க. அமைப்பை பயன்படுத்தி செல்வந்தனானவர்களை இங்க காட்ட முடியுமா? எல்லா அமைப்பையும் பாக்குறீங்க. அந்த செல்வாக்கு, அந்த புகழ், அந்த பிரபல்யம், அதுவெல்லாம் அவர்களுடைய பொருளாதார மேன்மைக்கு ஒரு காரணமாக அமைகிறது. எத்தனை பேரை காட்டணும்? எத்தனை அமைப்பு தலைவர்களை காட்டணும்? இங்க காட்ட முடியுமா? இவர் இந்த ஜமாத்தை வச்சுதான் இவர்கள் சம்பாதிச்சாரு சொல்ல முடியுமா?
இந்த ஜமாத்தை வச்சுதான் இந்த லட்சம் கிடைச்சு சொல்ல முடியும். யாரையா காட்ட முடியுமா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஆட்கள் யாரும் இல்ல. அப்படி யாரும் இருந்தா அது இங்க நிரந்தரமா தங்குறது இல்ல, கழிச்சு விட்டுருது. தங்கம் தூய்மையான தங்கம், அது நெருப்புல போட்டு எரிக்கும் பொழுது மேல நுரை வந்து கீழே தங்கம் தங்குமே, மற்றதெல்லாம் நுரையில் அடிச்சுட்டு போயிருமே. தங்கம் தான் தங்கும், தங்கமானதெல்லாம் தங்கி கிடக்கிறது, மேல இருக்கிற நுரை போன்றதெல்லாம் அடித்து காற்றிலே சென்று விட்டதே. யாரால் பயன்படுத்த நினைச்சா இங்க தங்கிட்டு இருக்க முடியாது, கழிச்சு கட்டிடும். இந்த அமைப்பு அதை சுத்தப்படுத்திடும், பரிசுத்தப்படுத்திடும். இங்க நீ லாய்க்கு கிடையாது, இந்த அமைப்புக்கு நீ சரியானவன் கிடையாது என்று தூய்மைப்படுத்திவிடும். இந்த அமைப்பை பயன்படுத்தி செல்வம் அடைந்தவர்கள் உண்டா? அப்படி தலைவர்களை காட்ட முடியுமா? இங்க உள்ள மாநில தாவிகளை இன்னும் பிற பிரச்சாரகர்களை காட்ட முடியுமா? வெளிப்படையா பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தெரியும் பல பேரு. பலருடைய நிலைமை உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தால் மாதம் 28, 30 தொழுகிற பொழுது அந்த மாதாந்திர செலவுக்கு பற்றாக்குறை பட்ஜெட்டோடு வீட்டுக்குள்ள தன்மானம் காத்துக் கொண்டிருக்கிற தலைவர்கள் பல பேர். வெளியில சொல்ல மாட்டாங்க. சில பேருக்கு அல்லாஹ் கண்ணியமா கொடுத்திருக்கிறான். எல்லாருடைய நிலைமை அப்படி இல்ல. இந்த ஜமாத்தில் இருக்கிற பல தாயிகள், இந்த ஜமாத்தில் இருக்கிற பல தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் இருந்து பல பேரு உள்ளுக்குள்ள பூந்து பாத்தீங்கன்னா வேதனை தான். இப்படி ஒரு வாழ்க்கையா? ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. நான் கஷ்டப்படுறேன்ற வாயில சொல்லி மற்றவங்கள்ட்ட ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறவர்கள் இல்லை, ஆனாலும் வறுமையின் கீழ் இருக்கிறவர்கள் இல்லையா? எப்படி தற்காத்துக் கொள்ள முடியுது? நினைச்சா காசு சம்பாதிக்க முடியாது எங்களுக்கு. இந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கு காசு சம்பாதிக்க வழி இல்லையா? வாய்ப்பு அதிகம். வெளியில வாயிலிருந்து சொன்னா போதும் ஒரு வார்த்தை, லட்ச லட்சமா கொண்டு கொட்டுறதுக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க. நீ ஏன் கவலைப்படுற என்று ஆறுதல் சொல்வதற்கு அப்படிப்பட்ட தொண்டர்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான், உறுப்பினர்களை. ஆனாலும் யாரிடமும் கையேந்தாத, யாரிடமும் யாசிக்காத, யாரிடத்திலும் தன்னுடைய வறுமைகளை எடுத்து சொல்லாத, ஊருகா போட்டு விற்பனை பண்ணி வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் ஊருகா போட்டு விற்பனை பண்ணி அதுல கிடைக்கிற 5 ரூபா 10 ரூபா வருமானத்தை வச்சு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு பிள்ளைக்கு கொடுத்துருவோம், நாளை காலையில பால் பாக்கெட்டுக்கு காசு கொடுத்துருவோம் என்று 50 காசையும் 1 ரூபாயும் சிறுக சிறுக சேமிக்கிற தாய்கள் இந்த அமைப்பினுடைய மாநில பொறுப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். காசுக்காக சுயமரியாதை அடவைக்கிற மக்கள் இன்னைக்கு இல்ல. நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள்ல மிக முக்கியமான ஒரு போதனை சுயமரியாதை. எப்படி இருக்க முடியும் எங்களால? மற்றவர்கள் எல்லாம் பல்ல காட்டிட்டு காசு வாங்கி தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அமைப்பை பயன்படுத்த நினைக்கிற பொழுதெல்லாம் தேவையில்லைன்னு சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உணர்வு எப்படி வந்துச்சு? நபிகள் நாயகம் காட்டி தந்த அந்த சுயமரியாதை எங்களை கட்டி போட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த அமைப்பை நபிகள் நாயகத்தினுடைய அந்த போதனை வழி நடத்துகிறது. அதுதான் காரணம். வேற எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது, வேற எந்த விளக்கத்தையும் உங்களுக்கு தர முடியாது. வறுமையில ஜமாத்தை பயன்படுத்தி பொருளாதாரத்தை சம்பாதிக்காதீங்க. நபிகள் நாயகம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, பின்னாடி எப்படி இருந்தாங்க பாருங்க. அதே நிலைமை, அதே நிலைமைன்னு சொன்னதை விட அதை விட மோசமான நிலைமை. ஆரம்பத்தில் இருந்த செல்வத்தை கூட இந்த ஏகத்துவ இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக வாரி வாரி கொடுத்து ஒன்றுமில்லாமல் ஓட்டாண்டியாக மாறி போன வரலாறு நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு. அந்த வரலாறு, அந்த முன்மாதிரி எங்களை கட்டி போட்டு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமா? பொருளாதாரத்தில் மக்கள்கிட்ட கேட்கிறோம், நாங்க எங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொருளாதாரம் இருக்குது, எங்களுக்குன்னா தனிப்பட்ட எங்களுக்கு இல்ல, இந்த ஜமாத்துக்கு எல்லா அமைப்பும் கொடுக்கிறாங்க, எல்லா அமைப்பிலையும் வசூல் செய்யப்படுகிறது. வசூல் செய்யப்பட்டா ஜமாத்துடைய வளர்ச்சிக்காக வசூல் செய்யப்பட்டா பல வழிகளை செலவு பண்ணுவோம். ஜமாத்துடைய வளர்ச்சியின் நோக்கத்தில் இருக்கிற பல வழிகளுக்கு. ஆனால் மக்களுக்காக
சில குறிப்பிட்ட பணிகளுக்காக மக்களிடத்தில் வசூலிக்கிறோம். வசூலிச்சா ஒரு சல்லி காசு அந்த நோக்கத்தை தாண்டி வேற எந்த நோக்கத்துக்கும் செலவிடாத ஒரே அமைப்பாக அல்லாஹ் இந்த அமைப்பை தான் நம்ம கண்ணுக்கெதிரில் பாதுகாத்து வச்சிருக்கான். எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு உதாரணமா சொல்லணும். ஒன்னே ஒன்று சொல்றேன். சுனாமி பேரலை தமிழகத்தினுடைய கடலோர பகுதி மக்களுடைய வாழ்க்கை எப்படி தலைகீழா புரட்டி போட்டுச்சு. சுனாமிக்காக வசூலிச்சான். எல்லா அமைப்பும் வசூலிச்சது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வசூலிச்சது. தமிழகத்தில் இருக்கிற பிரபலமான எத்தனையோ பத்திரிகைகள் வசூலிச்சது. எந்த பத்திரிகையும் வசூலிக்காத வசூலை, எந்த அமைப்பினரும் சேகரிக்க முடியாத பெருந்தொகையை இந்த ஜமாத்தை நம்பி மக்கள் கொடுத்தாங்க. ஏறத்தாழ 75 லட்சம் ரூபாய் பணமாக மக்கள் கையில் இருந்து வருது. கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் பொருளாக மக்கள் இருந்து வருது. ஏறத்தாழ 1.5 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் பிரபல பத்திரிகைகள்லாம் அறிவிச்சு வசூலிச்சாங்க. 20 லட்சம், 18 லட்சம், 15 லட்சம், அதிகபட்சமா 60 லட்சம் வசூலிச்சவங்க உண்டு. வசூலிச்சு எங்க கையில தொகை வந்துச்சு. எப்படி செலவழிச்சோம்? தமிழ்நாட்டில் பிரபல பத்திரிகைகள்லாம் அறிவிச்சு வசூலிச்சாங்க. 20 லட்சம், 18 லட்சம், 15 லட்சம், அதிகபட்சமா 60 லட்சம் வசூலிச்சவங்க உண்டு. வசூலிச்சு எங்க கையில தொகை வந்துச்சு. எப்படி செலவழிச்சோம்? பொருளாக வந்ததோ பொருளாக கொடுத்தோம். காசாக பணமாக வந்ததை அப்படியே பணமாக கொடுத்தோம். ஏன்? பொருளா மாத்தி கொடுத்துடலாம். தேவைப்படுற பொருள் என்ன வாங்கி கொடுத்துருக்க முடியும். நாங்க என்ன பார்த்தோம்? பொருளா வாங்கி கொடுத்தால் மக்களுடைய நம்பிக்கையை இழப்பதற்கு அங்கே ஒரு வாசல் திறந்திருக்கிறது. என்ன வாசல்? ஒரு ஸ்டவ் வாங்குறோம், 1000 ரூபாய் பில்லு. கேட்டா நல்ல குவாலிட்டியான ஸ்டவ்ங்க, 300 ரூபாய்க்கு ஸ்டவ் வாங்கிட்டு 1000 ரூபாய் பில்லு போடலாம். மக்கள் இடத்துல அந்த சந்தேகம் வந்துடும். சந்தேகத்துடைய வாசல் கூட நம்முடைய ஜமாத்தின் மீது படக்கூடாது சொன்னால் 500 ரூபாய் வாங்கினா 500 ரூபாய் கொடு, கணக்கு 500 ரூபாய் வந்தது 500, கொடுத்தது 500, பேலன்ஸ் 0 நில்லு. அப்பதான் தூய்மையை நிரூபிக்க முடியும் என்று சொல்லி பணமாக வந்ததை பணமாக, பொருளாக வந்ததை பொருளாக என்று சொல்லி ஒரு பைசா பாக்கி இல்லாம அத்தனையும் கொடுத்துட்டு அத்தனைக்கும் வரவு செலவு கணக்க பத்திரிகையில தெல்ல தெளிவா வெளியிட்டோம். எல்லா அமைப்புக்கும் பத்திரிகை இருக்குது. எத்தனை அமைப்பு வசூலித்தார்கள், எத்தனை அமைப்பு கணக்கு வழக்குகளை வெளியிட்டார்கள் காட்ட முடியுமா? இது உங்களுக்கு அளவுகள் இல்லையா? பணத்தில் நேர்மை யாரு இருக்காங்க பாருங்க. பண மோசடி செய்யறவங்க யோக்கியம் இல்லை. கணக்கு வழக்குகளை மறைக்கிறவங்க நியாயவான்கள் இல்லை. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாங்கிறோம், எவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஆளா இருந்தாங்கிறோம். கணக்கு வழக்க மக்கள் மத்தியில வைக்கி. நீங்களா யோக்கிய? நீ என்ன நபிகள் நாயகத்தினுடைய தோழர், சஹாபாக்கள் முஸ்லிம்களுடைய விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களை பத்தி சொல்லும்போது சொன்னாங்க, லா தசுப்பு சஹாபி, என் தோழர்களை திட்டாதீங்க. ஏன்? அவங்க தங்களுடைய கையில ஒரு கையளவு செஞ்ச தர்மம் இருக்கிற, அதுக்கு பின்னாடி வந்து நீங்க மழையளவு தர்மம் செஞ்சாலும் அவன் ஒரு கையளவு கொடுத்தது கூட ஈடாகாதுப்பா. இஸ்லாத்துக்காக அவ்வளவு பாடுபட்டவங்க அவங்க, அவ்வளவு நேர்மையா வாழ்ந்தவங்க அவங்க, மன தூய்மையோடு இறைச்சத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர்களுடைய தோழர்களை திட்டாதீங்க சொன்னாங்க. அந்த பட்டியலில் இருக்கிற ஒரு தோழரு ஜக்காத் பணத்தை வசூலிச்சு வர்றாரு. வந்தவுடனே ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கணக்கு கேட்கிறாங்க, கணக்கு கொடு. அவர் சொல்லாரு, இது ஜக்காத்து பொருட்களுக்காக வந்த பணம், இது நான் சென்ற வழியிலே எனக்கு மக்கள் கொடுத்த அன்பளிப்பு 2 பிரிக்கிறார். ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, கடுமையா கோபப்படுறாங்க. இவர் தன்னுடைய தாய் வீட்டிலோ தந்தை வீட்டிலோ அமர்ந்திருந்தால் இவருக்கு இவ்வளவு செல்வம் கிடைத்திருக்குமா, அன்பளிப்பு கிடைத்திருக்குமா?
அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜகாத்தை வசூலிக்க சென்ற நேரத்தில் இவருக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு ஜகாத்துடைய பணம் தான். எனவே அவர் அதை ஜகாத்திலே சேர்க்க வேண்டும் என்று கடுமையாக பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழரே கணக்கு காட்ட வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், நீங்க கணக்கு காட்டுவதை விட அப்பாற்பட்டவரா? அவர்களை விட உயர்ந்தவர்களா? அவர்களை விட நேர்மை மிக்கவர்களா? அவர்களை விட நாணயத்திலே சிறந்தவர்களா? உங்களுக்கு இந்த பத்திரிகை இருந்தது, கணக்கை வெளியிட்டீர்களா? ஓபன் டிக்ளேர் பண்ணோம், குழு கணக்க எங்களுக்கு விசாரணைக்கு உட்படுத்த நாங்கள் தயார். ஒவ்வொரு பைசாவுக்கு நாங்கள் கணக்கு வச்சிருக்கோம், வவுச்சர் பில் வச்சிருக்கிறோம், வந்த வரவுக்கு ரெக்கார்டு இருக்குது, போன செலவுக்கு ரெக்கார்டு இருக்குது. யார் வேணாலும் வந்து எங்களை ஆய்வு செய்ய, எங்க மேல குறை இருந்தா எங்க சட்டையை பிடிச்சு கேள்றான்னு சொன்ன ஒரே அமைப்பு. மற்றவங்களை பார்த்து சொல்லும்போது என்ன பதில் சொன்னாங்க? நாங்க யாருக்கும் கணக்கு கொடுக்க தேவையில்லை, மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்குவீங்க, பொதுமக்களிடத்தில் வசூலிப்பீங்க, வசூலிச்சு விட்டு கணக்கு மட்டும் காட்ட மாட்டீங்களா? கணக்கு காட்டாததோடு மட்டுமில்லை, அதுல ஒரு காசை சுனாமிக்காக செலவு பண்ணாங்களா? என்ன செஞ்சாங்க? தங்களுடைய அமைப்பின் பெயரிலேயே சொத்து வாங்கி கொண்ட அமைப்புகளை பார்க்கிறோம். பேர் மட்டும் சுனாமி, லேபிள் மட்டும் சுனாமி பேரிடர் மையம். இன்னைக்கு மையமாய் தான் நடக்குது. என்னையா மையம்? ஒரு கிரவுண்டு, அதுல ஒரு சின்ன கட்டடம். இது எதுக்கு? சுனாமி வந்தா தடுக்கிறதுக்கு. இந்த கட்டடம் சுனாமி வந்தா தடுக்க போதா? இது மாதிரி லட்சம் பில்டிங் தூக்கிட்டு போன சுனாமி, சுனாமி வந்தா தடுப்பதற்கு பேரிடர் மையம் கட்டி வைத்திருக்கிறோம் என்று தங்களுடைய அமைப்புக்கு சொத்துவத்துக்களை உருவாக்கி வைத்தார்களே தவிர, என்ன நோக்கத்துக்கு வசூலிச்சாங்களோ அந்த நோக்கத்துக்கு வசூலிச்ச அமைப்பு எத்தனை? கரெக்டா கணக்கு வழக்கு காட்டின அமைப்பு எத்தனை காட்ட முடியுமா? அல்லாஹ்வுடைய கிருபையினால் கண்ணுக்கு எதிரில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அதுல மிச்சமா இருக்குது. பொருளாதாரத்தில் மோசடி இல்ல, அமைப்பை வச்சு காசு சம்பாதிக்கல, சொந்தமாகவும் காசு சம்பாதிக்கல, அமைப்புக்கும் சம்பாதிக்கல. ஏமாற்றி மித்த பித்தலாட்டம் பண்ணி மோசடி செஞ்சு அமைப்புடைய வருமானத்தையும் பெருக்கிறதுக்கு தவறான வழிமுறைகளை பயன்படுத்தல. ஜக்காத்துக்காக வந்த வசூல் பணத்தை வச்சுக்கிட்டு நாங்க பில்டிங் கட்டல, அனாதை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த பணத்தை வைத்துக் கொண்டு நாங்க எங்களுடைய பொதுக்கூட்டங்களை நடத்தல. ஒண்ணுக்கும் தனித்தனியா அறிவிச்சு அதற்கு வந்தத அதற்கு செலவு பண்றோம். அதுல தூய்மை. அதே மாதிரி தமிழகத்தில் எல்லா அமைப்புகளும் தேர்தல் வந்துருச்சுன்னா அரசியல் களத்தில் குதிக்கிறாங்க, அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. இந்த அமைப்பு ஈடுபடுது மறுக்கல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் அரசியல் களத்தில் நின்று மக்கள் மத்தியில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஓட்டு சேகரிக்கிறது மறுக்கல. ஆனால் தேர்தல் களத்தில் அரசியல்வாதிகளோடு ஏற்படுகிற நட்பு சாதாரணமான நட்பா? அதுவும் இந்த தமிழகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. என்ன வேணாலும் செய்ய அந்த மதிப்பு இருந்துச்சுன்னா, ஸ்டாலினோட எனக்கு நெருக்கம் என்னத்தன சொல்லிக்கிறது? என் வண்டியில ஸ்டாலின் போட்டோ போட்டா போதுமுங்க, போலீஸ் நிப்பாட்டுமா? ஐயா துணை முதல்வர் வண்டி வருதா, விடு விடு விடு, என்னத்த வேணாலும் தூக்கிட்டு போவானே. ஒரு போட்டோவுக்கு அவ்வளவு வேல்யூனா போய் சந்திக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்துறோம், கோரிக்கை வைக்கிறோம், கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் பிரச்சாரத்தில் இறங்குறோம், மேடைய ஊரா மேடை போட்டு அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறோம். இந்த அளவுக்கு நெருக்கம் ஏற்பட்டால் அதை வைத்து இந்த தமிழகத்தில் எவ்வளவு சாதிக்கலாம், எவ்வளவு பேரை மிரட்டலாம். யாருக்கெல்லாம் இந்த தொடர்பு கிடைக்கிறதோ அவங்க தான் நம்மளுடைய ஆதாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. போய் அமைப்பு காண்டி வசூல் பண்ணும்போது எப்படி? உங்களுக்கு 2000 ரூபாய் போட்டிருக்கோம் வசூல், மத்தவங்க வசூல் பண்ணும் வச்சிருக்கிறோம், பார்த்து செய்யுங்க, நல்லா அள்ளி கொடுங்க. கேட்டோம், கோடை கால பயிற்சி வகுப்பு வச்சிருக்கிறோம், நிறைய செலவாகுமா பார்த்து கொடுங்க. மேடையில் சொன்னாலும் அப்படித்தான், தனியா செஞ்சுச்சாலும் அப்படித்தான். அங்க எப்படி? உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்காண்டி 2000 ரூபாய் நன்கொடை போட்டிருக்கோம், என்ன இவரை கொடுக்குற மாதிரி. அவங்கள்ட்ட போய் ஏன் செல்வாக்குல மிரட்டல், கொடுக்குறியா இல்லையா? அதான் கொடுக்கறாட்டி உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமில, பஞ்சாயத்து
ரவுடிசம், மிரட்டல். பஞ்சாயத்துக்கு வர வேண்டிய காசு கொடுக்குறாங்க, பஞ்சாயத்துக்கு பேச வர்றாங்க, குடும்ப பஞ்சாயத்து. ஒரு சொத்து தகராறு, பிரிச்சு வைங்க, சேர்த்து வைங்க, நியாயம் வழங்குங்கன்னு கேட்டா ஒரு பக்கம் காசு வாங்கிக்கிட்டு இன்னொரு பக்கம் மிரட்டல். எப்படி மிரட்ட முடியுது? அந்த அரசியல்வாதிகளோடு ஏற்பட்ட தொடர்பு, அதில் கிடைத்த அதிகாரம், அதுல வந்த ரவுடிசம், அந்த ரவுடிசத்தை பயன்படுத்திக் கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க மிரட்டுறாங்களே. இந்த அமைப்புடைய நிலைமை என்ன? அரசியல்வாதிக்கு ஓட்டு கேட்டா அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துருவோமா? ஓட்டு கேட்டு போனாங்க. எப்படி திமுகவுக்கு ஓட்டு கேட்க போறோம்? திமுக ரொம்ப சுத்தம், திமுக மாதிரி ஒரு கட்சி உண்டா? அப்படி அவங்க மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பாதுகாப்பாளர் ஒருத்தருமே கிடையாது, ஒட்டுமொத்தமா எழுதி கொடுத்தாச்சு. காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் சாகும் போது கருணாநிதியை கூப்பிட்டு கையில பிடிச்சி, எப்பா கருணாநிதி உங்க இடம் இந்த சமுதாயத்தை ஒப்படைக்கிறேன் போனாரு. நம்ம சமுதாய பாதுகாவலர் கருணாநிதி தான், எனவே அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? சில கிராமங்கள்ல பாமர மக்கள் என்று தெரிந்து கொண்டு இந்த தடவைக்கு முந்தின தேர்தல்ல, சட்டசபை தேர்தல்ல நாம ஏடிஎம்கே ஆதரிச்சோமே, பெரம்பலூருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், படிப்பறிவே சுத்தமாக இல்லாத ஒரு பகுதியில் அந்த மக்கள். அங்க போய் நான் பேசிட்டு இருக்கிறேன். பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகம் செய்த கொடுமை, குறிப்பாக கோவை கலவரத்தை பத்தி, கோயம்புத்தூர் கலவரம், அதை தொடர்ந்து முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்ட நிலைமை, அதை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவ்வளவு அநியாயம் பண்ணி இருக்கிறாரு திமுக பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, கிராஸ் பண்ணி போன ஒரு பெரியவர், சும்மா தெருமுனை கூட்டம், அவர் சண்டைக்கு வந்துட்டாரு. ஏதோ எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு எங்களை ஏமாத்த வந்திருக்கியா? ஏடிஎம்கே பீரியட்ல நடந்ததை டிஎம்கே பீரியட் சொல்றியா அப்படிங்கிறார். என்னடா அப்படி சொல்ல? இல்லங்கய்யா, டிஎம்கே பீரியட் நடந்துச்சு அப்படின்னா எல்லாம் எங்களுக்கு தெரியும். நேரத்தே ஒருத்தர் பேசிட்டு போயிட்டாரு. என்னடான்னு பார்த்தா, முத நாள் ஒரு முஸ்லீம் அமைப்பு போயிருக்குது, ஓட்டு சேகரிக்கணுன்றதுக்காக மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி கோவை கலவரத்தை உருக்கமா சொல்லி இவ்வளவு கொடுமையை செஞ்சது ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஜெயலலிதா அப்படிங்கிறாங்க. எவ்வளவு யோக்கியம் பாருங்க. அவருடைய யோக்கியது எந்த நிலைமையில் இருக்கிறது? தங்களுக்கு ஒரு ஆதாயம் வேண்டும் என்றால் சமுதாயத்தை அடகு வைக்க கூட தயங்காதவர்கள். ஆனா இந்த அமைப்பு எப்படி? ஏடிஎம்கேக்கு ஓட்டு கேட்டாலும் சரிதான், டிஎம்கேக்கு ஓட்டு கேட்டாலும் சரிதான், யாருக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்காது. ரெண்டு பேரையும் சமதூரத்தில் நிப்பாட்டி வச்சு ஓண்டவரையும் சொல்லுவோம், ஓண்டவரையும் சொல்லுவோம். நீனும் யோக்கியம் இல்ல, நீ யோக்கியம் இல்ல. ஆனா இந்த தேர்தலில் நீ செஞ்சிருக்கிற இந்த நன்மைக்காக இந்த தீமைகளை எல்லாம் மறக்கிறோம், இப்ப நான் உங்களுக்கு ஓட்டளிக்கிறோம். உண்டா? எந்த கட்சிக்கு ஓட்டு கேட்கிறார்களோ அந்த கட்சியினுடைய குறைபாடுகளை எடுத்து சொல்லி ஓட்டு சேகரித்த அமைப்பு ஒன்று உண்டா இந்த சமுதாயத்தில்? டிஎம்கே ஓட்டு கேட்க போகும்போது டிஎம்கே மண்டவாளத்தை பூரா எடுத்து சொன்னோம். நரேந்திர மோடியுடைய ஆட்சிக்கு முட்டு கொடுத்தவரை நீங்கள் தானே, கோவை கலவரத்துடைய காரணகர்த்தாவை நீங்கள் தானே. பட்டியல் போடுவோம், ஏடிஎம்கே பட்டியல் போடுவோம். ரெண்டுமே எரியிற கொல்லிதான், அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. எரியிற கொல்லியில நல்ல கொல்லி எந்த கொல்லி, அதுதான் எங்க தேர்வு. இப்போதைக்கு என்ன பண்ணிருக்கு அதுதான் நாங்க பார்ப்போம். காங்கிரஸ் ஓட்டு கேட்கிறோமா? காங்கிரஸ் துரோகம், பாபர் மசூதி இடிப்பு, குஜராத்திலே உள்ள பள்ளிவாசல் தகர்ப்பு, காங்கிரஸ் இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச துரோகம் பட்டியல் போட்டுவிட்டு, ஆனாலும் துரோகிதான். ஆனாலும் இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த வாக்குறுதி தந்ததனால் இந்த தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். இப்படி அரசியலை வச்சு ஆதாயம் பார்க்காமல், சமுதாயத்தை அடங்கு வைக்காம, இன்னும் சொல்ல போனா நாங்க ஓட்டு சேகரிக்க போகும்பொழுது அவங்களோட பேசும்போது 2 சீட்டு கேட்டா எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? 2 எம்எல்ஏ சீட்டு கூட நினைச்சிருந்தா 2 சீட்டை வாங்கிட்டு சொகுசா உட்கார்ந்து இருக்கலாம். 2 பார்லிமெண்ட் சீட்டு ஒதுக்கு தருவதற்கு தயார். நம்முடைய அமைப்புடைய பலம் அப்படி.
கேட்டோமா? எங்களுக்கு வேண்டாயா? மக்களுக்கு கொடு. உன்னுடைய தொடர்பு, உங்களுடைய சகவாசம், உங்களுடைய அதிகாரம், அதை பயன்படுத்தி எங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் வரவில்லை. எங்கள் மக்களை வளப்படுத்து, மக்களுக்கு இடஒதுக்கீடு விடு, மக்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்து. பெட்டி வாங்கிக்க முடியாது. பல பேர் அப்படி சொன்னான். எப்படி சும்மாவா பிரச்சாரம் பண்ணுவா? எல்லாம் பெட்டி செய்யற வேலை. என்ன பெட்டி வாங்கணும் சொல்லு? பெட்டி வாங்கின யாராவது குற்றங்குறைகளை பட்டியல் போட முடியுமா? பெட்டி வாங்கினா வாயை பொத்திக்கிட்டு தான் போகணும். அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டு தான் போகணும். அந்த கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவா மாறி போய் தான் சேவகம் பண்ணணும். பெட்டி வாங்கணும். பேசுற பேச இந்த பேச்சு பேச முடியுமா? இப்படி தில்லா அரசியலை வைத்து, அரசியல்வாதிகளுடைய அந்த தொடர்பை வைத்து ஆதாயம் காணாதவர்கள் எல்லா கட்சிகளையும் சமதூரத்தை நிறுத்தி வைத்து மக்கள் நன்மைக்காக பாடுபடுகிற அமைப்பு. ஆய்வு செஞ்சுக்கங்க. நீங்க நான் சொல்லல, என் பார்வையில் சரி, உங்க பார்வையில் இருக்கா பண்ணுங்க. ஆய்வு பண்ணி பாருங்க. இருந்தா போங்க, இல்லாட்டி எது இருக்குதோ அங்க வந்துருங்க. அது மட்டுமா? கொள்கை உறுதி. எத்தனை அமைப்புகளிடத்திலே கொள்கையில உறுதி இருக்குது. ஆரம்பத்தில் சில திட்டங்களை மக்கள் நன்மையை கருத்தில் கொண்டு, அமைப்பு நலனை கருத்தில் கொண்டு நிர்வாகிகள் கூடி அமர்ந்து சில கொள்கை ரீதியான முடிவுகளை எடுத்து இதில் நாம உறுதியான மக்களுக்காக பாடுபடணும் எல்லா அமைப்பும் உறுதி எடுக்கும். வளர்ந்ததுக்கு பிறகு அதில் நிலைச்சு நிக்கிறாங்களா? யாரையும் காணும். உதாரணத்துக்கு சொல்றாருன்னா, ஒரு அரசியல் சார்பு அரசியல் தளத்தில் போய் நின்றால், நமக்காக ஓட்டு கேட்டால், நமக்கு பதவி எதிர்பார்த்தால் நாம நம்முடைய கொள்கையை விட்டு விலக நேரிடும். வர்றவங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட வேண்டியது இருக்கும். வர்ற கட்சி தலைவருடைய காலில் விட வேண்டியது இருக்கும். அடுத்தவர்களுக்காக வேண்டி வளைந்து நின்று கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே நாம அரசியல் தளத்தில் நிற்க கூடாது, போட்டியிடக்கூடாது, கருத்து சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. மக்கள் மன்றத்தில் சத்தியம் செய்து சொல்லப்பட்டது. எங்களுக்காக வாரிய பதவி உட்பட எந்த பதவியும் கேட்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக ஆரம்பத்தில் சொன்னோம். லட்சோப லட்சம் மக்கள் உருவான இந்த நிலையிலும் கொஞ்சம் கூட தடுமாறல. அரசியல் கட்சி ஆயிடுவோமா? ஓட்டு போட்டா ஜெயிச்சிருவோமே? சட்டமன்றத்தில் நாம 10 பேர் போயிடலாமே, 12 பேர் போயிடலாமே என்றெல்லாம் எங்களுக்கு ஆசை வார்த்தை கூறப்பட்டது. ஆனாலும் கொள்கை ரீதியான முடிவு தடம் புரளாமல் இருப்பதற்கு நமக்கு நாமே போட்டுக்கொண்ட வேலை. எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதுல மாறக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் நாம இப்ப உறுதியா நிக்குது. மத்தவங்க நின்னாங்களா? நிக்கிறாங்களா? எந்த அமைப்புக்கு கூட்டம் நிறைய இருக்குதோ உடனே தளம் மாறிடுச்சு. நமக்கு பின்னாடி இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்க. நம்ம ஏன் அரசியல் கட்சி ஆகக்கூடாது? நம்ம ஏன் தேர்தல் காலத்தில் போட்டியிடக்கூடாது? போனாங்க இன்னைக்கு தங்களுடைய ஒட்டுமொத்த தகுதியை இழந்து நிர்வாணமாக இருக்கிறார்கள் சமுதாய மக்கள் மன்றத்தில். அதிலேயும் மிச்சமாளிக்குது. கொள்கை விருதிகளை மிச்சம். அது மட்டுமா? தவறு செய்கிறார்கள். எந்த அமைப்பா இருந்தாலும் மனுஷன் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தப்பு நடக்கும், மறுக்கல. தப்பு கவனத்துக்கு வந்தா தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? தவறுகளை திருத்திக்கணுமா இல்லையா? மேல்நிலை தலைவர்கள் தவறு செய்தால் அதுக்கு ஒரு பார்வை, கீழே உள்ளவர்கள் தவறு செஞ்சா அதுக்கு ஒரு பார்வை. இங்க உண்டா அப்படி? தப்பு யாரு செஞ்சாலும் சொல்லலாம். தப்பு செய்வது நிரூபிக்கப்பட்டதா? நீ இந்த அமைப்பை உருவாக்கியவராக இருந்தாலும், அமைப்புக்காக பொருள் கொடுத்தவராக இருந்தாலும், அமைப்பை வளர்ப்பதற்காக ஊர் ஊராக சுற்றி பிரச்சாரம் செய்த அடிமட்ட பிரச்சாரகனாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் பாடுபட்டு இருந்தாலும் சரி, தப்புனா யாரு செஞ்சாலும் தப்புதான். தப்புக்கு உரிய தண்டனை. எது நியாயம் என்று இந்த ஜமாத்து கருதுகிறதோ அந்த தண்டனை. இத்தனை வருஷம் பாடுபட்டாருன்னு பார்க்க மாட்டோம். தூக்கி எறி கடாசு.
நீ இந்த ஜமாத்துக்கு தகுதி இல்ல, நீ இந்த அமைப்புக்கு தகுதி இல்ல. மக்கள் மன்றத்திலே தலைவனாக வருகிற நீ மக்களிடத்திலே இருக்கிற ஒழுக்கத்தை விட ஒருபடி ஒழுக்கத்தில் கூடுதலாக இருக்க, நீ மக்களுடைய நேர்மையை விட ஒரு ஸ்டெப் நீ கூடுதல் நேர்மையா இருக்கணும். உன் நேர்மை குறைஞ்சதுன்னா நீ இந்த அமைப்புக்கு தலைமை தாங்குவதற்கு தகுதி இல்லைன்னு தூக்கி எறியக்கூடிய அமைப்பு வேறங்க. மற்ற அமைப்புகள்ல அங்க இருக்கிற நிர்வாகிகள் பிரச்சாரகர்கள் தவறு செய்கிறார்கள் என்று கொண்டு போய் காட்டப்பட்டால் நிலைமை எப்படி? தவறு செய்வதற்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பதவியோ அதை விட பதவி கூடுதல் கொடுக்கப்படுகிறது. இந்த ஆள் இல்லாம முடியுமா? இவர் இல்லாம அமைப்பு நடக்குமா? இவர் தான் பெரிய பேச்சாளர், இவர் தான் மக்களை தட்டி எழுப்புவாரு, இவர் தான் வசூல் பண்ணுவாரு, இவரை விட்டா ஜமாத் நடத்துமா, அதனால இவரை விட வேண்டாம், அப்படி ஏதாவது சமாளிச்சு உள்ளே வச்சுக்குவோம். இங்க எப்படி இந்த ஜமாத் நடத்துறது நீயும் இல்ல நானும் இல்ல, ரப்பு நடத்துறாண்டா. நாங்க நடத்தல, எங்களுடைய திறமையில நடத்தல, எங்களுடைய பேச்சாற்றல் நடத்தல, எங்களுடைய அறிவாற்றல் நடத்தல. நாங்களும் இந்த ஜமாத்துடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய உழைப்புக்கும் சம்பந்தமே இல்லை. நாங்க உழைக்கிற உழைப்புக்கு இவ்வளவு மக்கள் வரக்கூடாது. நியாயமா பார்த்தா நாங்க உழைச்ச உழைப்புக்கு வர கூட்டமா இது? இதுல 10ல் 1 தான் வரணும். கும்பகோணத்துல வந்துச்சே, நாங்க உழைச்ச உழைப்பா 50ல் 1 தான் வந்திருக்கணும். இப்ப வரப்போகுத கூட்டம் வரப்போறேன்னு ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அங்கங்க. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனை வலியுறுத்தி வரப்போற கூட்டம் வந்துச்சுன்னா எங்களுடைய உழைப்பு காரணமா இருக்குமா? கிடையாது. அல்லாஹ் உள்ளத்துல போடுறான், அந்த பக்கம் போடானு அல்லாஹ் வளர்க்கிறான். எங்களுடைய உழைப்புக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்கள் வந்து சேர்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த தலைவனாலும் இந்த அமைப்பு இல்ல, எந்த பிரச்சாரகனை வச்சு இந்த அமைப்பு இல்ல. படைச்ச ரப்பு இந்த அமைப்பை தேர்வு செஞ்சு போகட்டும் விட்டுருக்கான். அவன் எவ்வளவு நாளைக்கு நாடுறானோ அவ்வளவு நாளைக்கு போகும். எப்ப முடிக்க நினைக்கிறானோ அப்ப எல்லாம் சமாதி கட்டுவோம். அதனால இங்க அவர் தப்பு செஞ்சாரு, இவர் தப்பு செஞ்சாரு, அந்த பேச்சு கிடமில்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தாங்களோ அதே பார்வையில் வித்தியாசம் இல்லை. உயர்ந்த ஒரு பெண்மணி ஒருவர் திருடி விடுகிறார். ரசூலுல்லாஹி ரெக்கமெண்டேஷனுக்கு வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உயர்ந்த ஒரு பெண்மணி வெளியில தெரிஞ்சா அசிங்கமாயிரும், அதனால இந்த பொம்பளை மட்டும் விட்டுருங்களே. விட்டாங்களா ரசூலுல்லாஹ்? சொன்னாங்க, என்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவனுடைய கைகளையும் தரிப்பேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல பெரியவன் சிறியவன் வித்தியாசமா தண்டனையில இப்படித்தாயா உனக்கு முன்னாடி வாழ்ந்த பல பேர் அழிஞ்சு போனா. சமுதாயத்தில் தலைவன் தப்பு செஞ்சா அதுக்கு ஒரு பார்வை, தொண்டன் தப்பு செஞ்சா அதுக்கு ஒரு பார்வை. பலகீனமானவனுக்கு தண்டனை நிறைவேற்றுவாங்க, பலமானவனை கண்டுக்காம விட்டுருவாங்க. என்னுடைய அமைப்பு அப்படிப்பட்ட அமைப்பு இல்லை. நான் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம் இல்லை. யார் தப்பு செஞ்சாலும் ஒரே பார்வை. வேற எங்கேயாவது இருக்குதா? எத்தனை தப்பு வெளியில வருது, எத்தனை வெளியில் வந்தாலும் கண்டுகொள்ளாமல் இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டுட்டு மக்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். தலைவர்கள் கொள்கையில உறுதி, குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிப்பதில் ஒரே பார்வை. அரசியல் களத்தில் இயங்கினால் அரசியல்வாதிகளுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்காதது, இந்த அமைப்பை பயன்படுத்தி பொருளாதாரத்தை சம்பாதிக்காதது, இந்த அமைப்பை பயன்படுத்தி பேரையும் புகழையும் விரும்பாதது, அதையெல்லாம் விட பெரிய ஹைலைட் அவனு சொல்றதா இருந்தா அமைப்பு வளர வளர லட்சக்கணக்கான தொண்டர்கள் பின்னால் இருக்கிற தலைவன் தான் உண்மையிலே ஒரு பெரிய பலம் கொண்ட தலைவன். தலைவனுக்கு அர்த்தம் என்ன? அவன் சொன்னதை செயல்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலதானே அவங்களுக்கு பெருமை வருது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னுக்கிட்டு கம்பீரமா பேசுறாரு. எப்படி பேசுறாரு சார்? போற போக்கு சரியில்லை. மிரட்டுறாரு. எப்படி தனியாளர் மிரட்டுவானா? 10 பேர் மிரட்டுவானா? பொடனில தட்டி உள்ள தள்ளிடுவார் இன்ஸ்பெக்டர். எவன் கிட்ட முன்னாடி விரல நீட்டுறேன். இந்த அமைப்பை ஏதாவது சொல்ல முடியுதா? காவல்துறை கரெக்டா பேசுறோம், வளையாம நெளியாம பேசுறோம். எப்படி பேச முடியுது?
இவன் மேல கை வச்சா பின்னாடி லட்சம் பேர் இருக்கிறான்டா, அதை சமாளிக்க முடியாது. அதான காரணம். அமைப்பினுடைய தலைவரின் பலமே பின்னால் இருக்கிற தொண்டர்களை கொண்டது. இத்தனை லட்ச தொண்டர்களை உருவாக்கியதற்கு பிறகு தலைமை பீடத்தில் இருந்து ஒருவன் கீழ் இறங்குவதற்கு விரும்புவானா? 10 பேரை கொண்டிருக்கிற அமைப்புக்கு வேணா சரி சரி நான் இல்லப்பா நீ இருந்துக்கம்மா, 5 பேர் தான் பின்னாடி இருக்கிறானா நீ இருந்துக்கம்மா. 1,00,000 பேர் பின்னாடி இருக்கலாம், 10 லட்சம் பேர் பின்னாடி இருக்கிறான். அப்படிப்பட்ட தொண்டர்களை கொண்டிருக்கிற அமைப்பு, அதனுடைய தலைவராக இருக்கிற ஒருத்தன் நான் இதுல தலைவராக இருந்தது போதும்பா வேற ஆள் வந்து உட்காருன்னு தலைமை பதவியில இருந்து கீழே கொடுத்துட்டு போறதுக்கு எந்த அமைப்புடைய தலைவர் இருக்கிறான்? காட்டுக்கு பார்க்கலாம். நாங்க தான் நிரந்தர தலைவர்கள். அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை திருத்துவாங்க. ஆரம்பத்தில் போட்டு வச்சிருப்பாங்க 10 பேர் இருக்கும்போது நம்ம 4 வருஷத்துக்கு ஒருக்க பதவி இறங்கிடணும் அப்படின்னு. ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா 40,000 பேர் இருக்கிறோம். அப்ப 4 பேர் இருந்தோம், 4 வருஷம் போட்டோம். இப்ப அந்த சட்டம்லாம் போட்டு வச்சா சரியா வருமா? அமைப்பை நடத்த முடியுமா? கண்டவங்க கையில கொடுத்தா அமைப்பு ரொம்ப போயிடுமே. அதனால நானே இருந்துக்கிறேன், திருத்து பயிராத. எப்படி? இங்கே தேர்தலுக்கு, பதவிக்கு, நிர்வாகத்திற்கு வரையறை கிடையாது, ஆண்டு எல்லை கிடையாது. யார் வேணாலும் எத்தனை வருஷம் வேணாலும் இருந்துக்கலாம். மொத்த தேசமே பார்த்து அதிசயித்த ஒரு மிகப்பெரிய அதிசயம் இந்த அமைப்புல மட்டும்தான் நிகழ்ந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அமைப்பை கீழே இருந்து ஒவ்வொரு செங்கலா கட்டி கட்டி வளர்த்து உருவாக்கிய தலைவன், அவனோடு சேர்ந்து பணியாற்றிய இன்னவர சக நிர்வாகிகள், ஒட்டுமொத்தமா எல்லாரும் ரிசைன், எல்லாம் பதவிக்கு கையில கொடுக்கப்படுற ஆளு யாரு எல்லாம் சொல்லலாம். நம்ம துண்டு ஆளு, சின்ன சின்ன பயிலுவோம். அமைப்பில் இதற்கு முன்பு பாடுபடாதவர்கள், மக்களுக்கு பிரபல்யம் இல்லாதவர்கள், பாடுபட்டிருக்கலாம். பிரபல்யம் இல்லாதவர்கள், அமைப்பினுடைய தலைமை நிர்வாகத்தில் இருந்து அனுபவம் இல்லாதவர்கள், யார வேணாலும் இரு, நீ வந்து நடத்தியா நான் நடத்துறேன் போது நீ நடத்த முடியாது நடத்துன்னு சொல்லிவிட்டு தூக்கி கையில கொடுத்துட்டு அட்ரஸ் இல்லாதவர்களை, பிரபல்யம் இல்லாதவர்களை தூக்கி தலைமை பொறுப்புல வச்சுட்டு எல்லாம் பின்னாடி போய் நின்று இன்றைக்கும் உறுப்பினர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தலைமை பொறுப்புல யாரும் இரு, நீ சொல்ற ஆர்டருக்கு நான் கட்டுப்படுறேன். உளவுத்துறை எல்லாம் அப்படி நம்பல. உளவுத்துறை நியூஸ் மேலிடத்துக்கு அனுப்புறாங்க. உளவுத்துறையிடமிருந்து வந்த செய்தி, காவல்துறையிடமிருந்து வந்த செய்தி, அந்த ஜூலை 1ஆம் நாள் 2007 ஜூலை 1 சொல்லு நம்ப மாட்டேங்கிறான். பாய் விளையாடாதீங்க பாய், தேர்தல் நடந்திருக்குதுங்க, இவங்க நிர்வாகியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா பாய் விளையாடாதீங்க பாய். அவர் எங்க பிஜே பாய்ங்க, அவர் எங்க பாக்கர் பாய்ங்க, அவரெல்லாம் இல்லாம எங்க நீங்க என்ன? இவர் யாரு? அன்சாத் இவர் யாரு? எம்ஐ சுலைமான் அவர் யாரு? அப்துல் ஹமீத் இவர் யாரு? ஒரு இடம் ஒருத்தரையும் தெரியல. தெரிந்த தலைவர்கள் எல்லாம் பின்னாடி. நம்பல. ஏன் நம்பல? அப்படி ஒரு நடப்பு இந்த தேசத்துல முஸ்லீம் அமைப்பு மட்டுமில்ல, முஸ்லீம் அல்லாத எந்த அமைப்பிலும் இல்லை. வளர்த்து புட்டு கையில கொடுத்துட்டு கீழே இருக்கிற தலைவன, பதவிக்கு ஆசைப்படாதவன இந்தா இது ஒரு சிறந்த அளவுகள் இல்ல. பதவியை விரும்பல, புகழ விரும்பல, பொருளாதாரத்தை விரும்பல, அரசியலை பயன்படுத்தி ஆதாயம் பார்க்க விரும்பல, தனி மனிதனுடைய நட்பினால பேதம் பார்க்க விரும்பல. இது எல்லாம் ஒரு நல்ல இயக்கத்திற்கு, நல்ல அமைப்புக்கு சரியான அளவுகோல். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அந்த அளவுகள் அனைத்துமே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு பொருந்தி போகிறது. அங்கங்க சில விதிவிலக்கு இருக்கலாம், எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாம சில தவறுகள் நடக்கலாம். இதுல உங்களுக்கு எங்கிட்டாவது யாரையாவது ஒருத்தர் சந்திச்சிருப்பீங்க, மாற்று கருத்து இருக்கலாம். தலைமை கவனத்துக்கு வந்துச்சுன்னா ஆக்ஷன் எடுத்துருவோம். ஏதாவது ஒண்ணு இல்லாம இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், 100க்கு 100 கேரண்டி கொடுக்க முடியாது. எங்கிட்ட அது இருக்கும். கவனத்துக்கு கொண்டு வந்த பிறகு அதை நாங்க நீடிக்க விட மாட்டோம். சரி சரின்னு கண்ணு காணாம போக மாட்டோம். அவர் தேவை இவர் தேவைன்னு ஒத்துவிட மாட்டோம்.
இது எல்லாம் எப்படி முடியுது? இருக்கிற அமைப்புகளை ஆய்வு செஞ்சு பார்த்தா இதுதான் எல்லாத்திலையும் ஓரளவுக்கு தேர்வு செய்யக்கூடிய அமைப்பாக கண்ணுக்கு எதிரே தெரிகிறது. இவை அனைத்திற்கும் அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவுடைய அடிநாதம். அதுதான் இந்த ஜமாத்தை வழிநடத்துது. அதனால இந்த ஜமாத் இப்படி போய்கிட்டு இருக்குது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம். அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம். வேற யாருக்கும் செவிசாய்க்க மாட்டோம். தூதருக்கு கட்டுப்படுவோம். தூதரை தவிர வேறு எதற்கும் அழைந்து கொடுக்க மாட்டோம். புகழுக்காக கட்டுப்பட மாட்டோம். பெருமைக்கு செவிசாய்க்க மாட்டோம். காசுக்கு கட்டுப்பட மாட்டோம். அரசியல் அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டோம். ஊர் உலகத்தில் எதுக்கு கட்டுப்பட மாட்டோம்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம். அந்த ஒற்றை கொள்கை இந்த ஜமாத்தை வழிநடத்துகிறது. எனவே இந்த ஜமாத் இந்த பாதையில் போகிறது. எதுவரைக்கும் இந்த ஜமாத் இந்த ஒற்றை கொள்கையிலே பயணிக்கிறதோ அதுவரைக்கும் நீங்கள் நம்பி பின்னால் வருவதற்கு தகுதியை இந்த ஜமாத் பெற்றிருக்கிறது. எனவே நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், திறந்த மனதோடு பாருங்கள். ஆய்வு செய்து பார்த்துவிட்டு இதிலே உண்மை என்று கண்டால் அத்தனை பேரும் இந்த உண்மையின்பால் ஒன்று சேருங்கள், ஒன்றுபடுவோம். இஸ்லாமிய சமுதாயத்தை வீரியம் நிறைந்த சமுதாயமாக மாற்றுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்கு நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்